வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் மாலதி. வணக்கம் நிதிஷ். உன்னை வேலை விட்டு தூக்குறேன். எதுக்கு வந்து நீ ஐஸ்கிரீமும் வாங்கி கொடுப்பீங்க, அதனால தேர்ட் பெயின்னு சொல்லிட்டு லீவ் எடுத்தா எல்லாம் அனுபவிக்கணும்ப்பா. சந்தோஷமா சாப்பிட்ற ஐஸ்கிரீம். எனக்கு பொதுவாகவே சாதாரண ஐஸ்கிரீம்னா ஒன்றும் தெரியாது சார், நல்லா தான் இருக்கும். அது பிராண்ட் பிரச்சனை. ரைட் ரைட் ரைட். தமிழக முதல்வருக்கு ஒருவர் சவால் விடுகிறார். ஆனதை பாரு. இப்படி சவால் விடுபவர் எதிர்கட்சி தலைவரா, அல்லது ஒரு அரசியல் கட்சி தலைவரா, அல்லது தாவேகவிலிருந்து பிரிந்து போன ஒருவரா என்று பார்த்தால் ஒரு சாதாரண அதிகாரி தான் இப்படி சவால் விடுகிறார். யார் சார் அந்த அதிகாரி? ஜோதி நிர்மலா சாமியா சார்? கரெக்டாக புஷ்டிங்க. ஏன்னா அவங்க தான் அழுத்தம் கொடுத்து கூட ரிசைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொன்னீங்க. நான் கெஸ் பண்ணேன். கரெக்டாக கெஸ். ஒரு கெஸ் இஸ் ரைட். நேற்று தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு புதிய தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிக்கும் வரையில் அது செயல்படாமல் நின்றுவிடக்கூடாது என்பதற்காக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகளான ஃபனீந்தர் ரெட்டி மற்றும் ரீட்டா ஹரிஷ் தக்கர் ஆகிய 2 அதிகாரிகள் மற்றும் ஓரிருவரை நியமித்திருக்கிறார்கள். உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு உங்க ரீட்டா ஹரிஷ் தக்கர் பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் ஃபனீந்தர் ரெட்டி ஒரு அப்பழுக்கற்ற அதிகாரி என்று பணிக்காலத்தில் பெயர் எடுத்தவர். இறுதி நாள் வரையில் அதெல்லாம் போடும்போது மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. நல்லா பண்ணுறாங்க இந்த கவர்மெண்ட் அப்படி. ஜோதி நிர்மலா சாமி ஒரு ஊழல் பெருச்சாலி மட்டுமல்ல, லாபிஸ்ட்டு. நீங்கள் சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும், இவர் ஒரு அப்பழுக்கற்ற அதிகாரி. இந்த அப்பழுக்கற்ற அதிகாரி மீது அபாண்டமாக சிலர் குற்றம் சுமத்துகிறார்கள். அப்பழுக்கற்ற அதிகாரிக்கு மூர்த்தி டிபார்ட்மெண்ட்டில் என்ன வேலை? மூர்த்தி அடித்த கொள்ளையை ஊர் அறியும். 2 கோடி ரூபாய்க்கு மேலே ப்ராப்பர்ட்டினா மூர்த்தியோட பிஏவுக்கு வாட்ஸ்அப்பில் அந்த டாக்குமெண்ட் அனுப்பி அவர் அப்ரூவ் பண்ணால் தான் டோக்கன் இஷ்யூ பண்ணப்படும். அப்படிப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு என்னங்க வேலை? இப்போ எப்படி நீங்கள் அப்பழுக்கற்ற அதிகாரியாக இருக்க முடியும்? நான் ஏற்கனவே 2 நாட்களுக்கு முன்பு நமது நிகழ்ச்சியில் ஜோதி நிர்மலா சாமி அரசுக்கு ஏற்படுத்திய இழப்பு, அவர் செய்த ஊழல் பற்றி ஆவணங்கள் அடங்கிய ஒரு பட்டியலை கொடுத்தேன். கூடுதலாக இந்த அரசு ஜோதி நிர்மலா சாமி குறித்த ஒரு ஆதாரத்தை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவிக்கிறேன். என்ன பண்ண வேண்டும் என்பது முதல்வருக்கு தெரியும், அரசுக்கு தெரியும். நல்லா சம்பாரிச்சேன். இப்படியும் ஒரு 300 கோடி சம்பாரிச்சிருக்கும் பந்தம்மா. 2017 இந்த டிபார்ட்மெண்ட். கேசிவி ரமணி மந்திரியாக இருக்கும்போதும் சம்பாதிப்பீங்க, மூர்த்தி மந்திரியாக இருக்கும்போதும் சம்பாதிப்பீங்கன்னா, அந்த சம்பாதிச்சது போதாதுன்னு போய் மாநில தேர்தல் ஆணையராக உட்காந்துப்பீங்க. புது கவர்மெண்ட் வருது, ராஜினாமா பண்ணுங்கன்னு சிவதாஸ் மீனா போகிறாரு, அபய்குமார் சிங் போகிறாரு, சங்கர் ஜிவால் போகிறாரு, சுனில்குமார் போகிறாரு. இன்னும் போக மாட்டிங்களா? இந்த பதவியில் இருந்து அவர்களை அவ்வளவு எளிதாக நீக்க முடியாது, அது உண்மை. இம்பீச் தான் பண்ணணும். அந்த ஆளுநர் தான் தன்னை நீக்க முடியும்னு சொல்கிறாரு. ப்ரொசீஜர் ரொம்ப காம்ப்ளிகேட்டடு. ஆனால் உங்களை அரசு நினைத்தால் கதற வைக்க முடியும். கதற வைப்பதற்கான வழிமுறைகளை இப்போது சொல்கிறேன். தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையின் திருநெல்வேலி டிட்டாச்மெண்ட்டில் 2022 கிரைம் நம்பர் 7/2022 என்ற ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அந்த வழக்கு யாருக்கு எதிராக பதிவு செய்யப்படுகிறது என்றால், KV ஸ்ரீனிவாசன், அடிஷனல் ஐஜி ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன், ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் என்பவருக்கு எதிராக இந்த வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அந்த எஃப்ஐஆரில் பாரா 11ல் Under the influence of Mr. V. Sivakumar, Section Officer of Commercial Tax and Registration Department in Secretariat, a native of Tenkasi, a document was illegally registered which belongs to PACL in Pudur village at Tenkasi. PACL என்றால் என்னவென்பதை ஒரு சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். PACLனு ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் அல்லது சீட்டு நிறுவனம், எப்படி வேணாலும் சொல்லலாம். அந்த நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா, பொதுமக்கள்கிட்ட பாஸ் நீங்களாம் பணத்தை கொடுங்க, உங்கள் பேர் நிலத்தை வாங்கி போட்டு நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் இரட்டிப்பாக்கி தருகிறோம் என்று இந்தியாவை பூரா வசூலை குவிக்கிறாங்க. 20,000 கோடியை தாண்டுது. இந்த ஷீலா மேரி கோல்டு காயின் கொடுத்த மாதிரி தான் எல்லாம் போடுறாங்க. போன உடனே என்ன ஆகும்? பஞ்சாயத்தாகி விவகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு செல்கிறது. உச்சநீதிமன்றம் முதலீட்டாளர்களின் நலன்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி திரு RS லோதா அவர்கள் தலைமையில் ஒரு குழுவை நியமிக்கிறது. அந்த குழு PACL நிறுவனத்திற்கு இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் சொத்துக்கள் இருக்கிறதோ அந்த சொத்துக்களை அந்த லோதா கமிட்டியோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துட்டாங்க. அந்த PACL நிலங்களை யாராவது விற்க வேண்டும் என்றால் லோதா கமிட்டியின் அனுமதியை பெற்றுத்தான் விற்க வேண்டும், வாங்க வேண்டும். அது எதுக்குன்னா, விற்று அந்த பணத்தை கோர்ட் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணால் அவங்க எல்லாத்தையும் சேர்த்து பிரித்து கொடுப்பாங்க டெபாசிட்டர்ஸ்க்கு. இதுதான் ஐடியா. தமிழகம் முழுக்க இந்த PACL நிறுவனம் சொத்துக்களை வாங்கி போட்டிருக்குது, நிலங்களை. அதாவது எப்படின்னா, எதுக்குமே பயன்படாத கரண்ட் கார்டு இருக்கும்ல, அது ஒரு ஏக்கர் 20,000 ரூபாய்க்கு போகும். எவ்வளோ ஏக்கர் இருக்குது? 50 ஏக்கர் இருக்குது. 50 ஏக்கர் கொடு. இப்படி வாங்கி போட்ட நிலங்கள் ஏராளமாக இருக்கின்றன. இந்த நிலங்களுக்கெல்லாம் மதிப்பில்லாமல் தான் இருந்தது. பின்னாளில் சமீப ஆண்டுகளில் காற்றாலை
மின்சாரம் தயாரிப்பதற்கும் சூரிய ஒளி மின்சாரம் தயாரிப்பதற்கும் இந்த கரட்டு நிலங்கள் பயன்பட தொடங்கின. இதனால இண்டஸ்ட்ரீஸ்லாம் போய் ஒன்று ஒன்றா வாங்குறாங்க. இப்படி தமிழகத்தில் கிட்டத்தட்ட 100 நிலங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. PACL நிலத்தை இவங்க பாட்டுக்கு பதிவு பண்ணுறது, அனுமதியே வாங்காமல், எந்த அனுமதி வாங்கல. அதனால தான் எஃப்ஐஆர். அதில் ஜோதி நிர்மலாசாமி பேர் வருது. அந்த எஃப்ஐஆரில் 11வது பேராவை தான் நான் படிக்கிறேன். A highly influential person, Mr. V. Sivakumar, having connection with the former Minister of Registration Department and keeping all the top officials of the Registration Department in his hand, including Tirumadi Jyothi Nirmala Sami, wife of Periyasamy, former IG of Registration. Her husband is giving coaching to students of police aspirants in Tenkasi. The said Jyothi Nirmala Sami is supporting all his illegal activities by not taking action against him. இது போல இவர்களை பற்றிய வரலாறும் இந்த எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்போ இதை விசாரிக்கணுமா இல்லையா? இப்படி ஒரு புகாருக்கு ஆளான ஆளை மாநில தேர்தல் ஆணையராக நியமிக்க வேண்டிய தேவை என்ன? பண செல்வாக்கு மற்றும் சாதி செல்வாக்கின் அடிப்படையில் ஜோதி நிர்மலாசாமி இந்த பதவிக்கு பொம்மை முதல்வரால் நியமிக்கப்பட்டார். என்ன கையெழுத்து போடுறதுன்னு தெரியாத இந்த ஜோதி நிர்மலாசாமியை ராஜினாமா பண்ணுமா, நீ யாருன்றது தெரியும்னு சொன்னால் ராஜினாமா பண்ண முடியாது, என்ன பண்ண முடியுமோ பார்த்து என்று சவால் விட்டிருக்கிறார். முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு வந்து விட்டேன், என்ன செய்ய வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். இதில் வேற கொஞ்சம் காசு என்கிட்ட கொடுத்து ஐடிவிங்க வச்சு நான் அப்பளு கட்டுற அதிகாரி சவுக்கு சங்கர் அபாண்டமாக குற்றம் சாட்டுறாரு அப்படின்ட்டு சொல்லிங்க அதெல்லாம் சொல்லிங்க. அண்டு முதல்வருக்கு வாழ்த்துக்களோடு நிகழ்ச்சியை தொடங்குவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சுப்ரியா சாஹூ IAS மற்றும் ஜே ராதாகிருஷ்ணன் IAS ஆகிய இருவரும் அவர்களது பழைய பதவியிலிருந்து மாற்றப்பட்டிருக்கிறார்கள். நான் அடைமொழியை விட்டீங்க, ஊழல் பெருசாரிகள். திரு ராதாகிருஷ்ணன் மற்றும் சுப்ரியா சாஹூ ஆகிய இருவரையும் மாற்றி அரசு உத்தரவிட்டுள்ளது. அதற்கு எழுந்துள்ள எதிர்ப்பு லாபி பற்றிலாம் பின்னாடி சொல்கிறேன். இந்த சுப்ரியா சாஹூ எப்படிப்பட்டவர் என்றால், ராமச்சந்திரன் என்பவர் தான் வனத்துறை அமைச்சராக திமுக ஆட்சி காலத்தில் அரசு பொறுப்பேற்ற சமயத்தில் இருந்தவர். இந்த அம்மாவுக்கு பிடிக்கலன்னு அந்த போர்ட்ஃபோலியோ மாற்றி மதிவேந்தன்ட்ட கொடுத்தாரு மு க ஸ்டாலின். தெரியுமா? பலருக்கு இது தெரியாது. அதிமுக ஆட்சி காலத்திலும் வனத்துறை செயலாளர் கிட்டத்தட்ட 12 வருஷமாக வனம் மற்றும் வனம் சார்ந்த துறைகளை மட்டுமே பார்த்து கொண்டு இருக்கிறார். கிட்டத்தட்ட 15 வருஷமாக டான்டி சேர்மன்னு அண்டு வனத்துறை மற்றும் சுற்றுச்சூழல் துறையின் செயலர். நடுவில் இவரை மாற்றி சுகாதாரத்துறையின் செயலராக திமுக அரசு நியமித்தது. 1 மாதம்தான். எனக்கு இது புரியல, நான் திருப்பி ஃபாரஸ்ட்டுக்கே போகிறேன். வீட்டுக்காரர் தானே சீஃப் செக்ரட்டரி, எங்கே சொல்லுங்கள் மாற்றி விடுங்க சொல்லி மாற்றிக்கொண்டு அங்கேயே சென்றவர். எல்லாவற்றையும் முதல்வர் கவனித்து கொண்டிருக்கிறார் என்று ஏன் நான் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறேன் என்றால், இந்த ராம்சார் இடத்தில் பிரிகேடு நிறுவனத்திற்கு கட்டுமான அனுமதி கொடுத்ததற்கு சுற்றுச்சூழல் துறைதான் காரணம். அந்த அனுமதியை இந்த அரசு வந்ததும் ரத்து செய்தது. அப்போ அந்த அனுமதியை கொடுத்த துறையின் செயலாளர் மட்டும் எப்படி அங்கேயே தொடர முடியும்? இதே போல் திரு ஜே ராதாகிருஷ்ணன் அவர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு மேல் 7 ஆண்டுகள் என்று நினைவு சுகாதாரத்துறையின் செயலராக தொடர்ந்து அந்த பணியில் இருந்தார். குட்கா வியாபாரியிடம் நட்பெயர் பெற்ற ஒருவர் எப்படி நல்ல அதிகாரியாக இருக்க முடியும்? எனது நண்பர் திரு RK ராதாகிருஷ்ணன், மூத்த பத்திரிகையாளர் அவர்கள் மிக கடுமையாக இன்றைக்கி ஒரு பதிவை போட்டிருக்காரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது என்னன்னு சொல்லுங்கள் மாலதி. அதான் சுப்ரியா சாஹூக்கிட்டையும் ராதாகிருஷ்ணன் கிட்டையும் முதல்வர் அவர்கள் மன்னிப்பு கேட்டு அதே பொசிஷனில் திரும்ப வைக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. 2 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணால் சரியாயிடும். அதான் நடக்க போகுது. அதுக்கு தான் இந்த வேலையை பார்த்துருக்கு. அவங்க 2 பேரும் மேலே இவருக்கு ராதாகிருஷ்ணனுக்கு என்ன கோவம்னு தெரியல. RKக்கு ஐ ஹோப் CM actor Vijay personally apologizes to Supriya Sahu IAS and J. Radhakrishnan IAS and retain both of them in their current portfolio. They are internationally recognized renowned civil servants என்று சொல்கிறார். சர்வதேச அளவில் புகழ்பெற்ற ஊழியர்கள் என்று. இந்த விருதுகள்லாம் பெறுவதில் அதற்கு பின்னணியில் ஒரு கதை இருக்கிறது. சில பேர் வேலையை வேகமாக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, விருதுகள் அவர்களை தேடி வரும். சில பேர் விருது வாங்குறதே வேலையாக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த சுப்ரியா சாகும் ராதாகிருஷ்ணன் இந்த கேட்டகரி. அது சொம்படிச்சா அரசு தரப்போகுது விருது. சர்வதேச விருதுக்கு பெரிய லாபி பண்ணோம். ஓகே. இந்த சுப்ரியா சாகுலாம் லாபி பண்ணி இவர் இல்லைன்னா தமிழ்நாட்டில் காடே இருக்காதுன்ற மாதிரி உருட்டி ஒரு அவார்டு வாங்குவாங்க. அவ்வப்போது நீங்கள் அவங்க சுப்ரியா சாகு டைம்லைனை போய் பார்த்தீங்கன்னா, இந்த மானை பார்த்தீர்களா, எவ்வளவு அழகாக இருக்கிறது, இது காட்டில் காலில் முள் குத்தி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறது, நான் தான் வனத்துறையை வைத்து அதை சரி செய்தேன், இந்த யானை நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறது, அதற்கு ஒரு ஊன்றுகோல் தேவை, இப்படி உருட்டிட்டு இருப்பாங்க. கீழே ஒரு 10 பேர் போய் எழுதினோடனே, மேடம் உங்களை மாதிரி ஆஃபீஸர் இருக்கிறதுனால தான் மேடம் தமிழ்நாட்டில் யானையே இருக்குது, இப்படி உருட்டுவாங்க. இந்த லாபியின் காரணமாகத்தான் இவர்களுக்கு இவ்வளோ ஒரு நற்பெயர். ஐயோ இவங்கள போய் மாற்றிட்டீங்களே,
அப்படின்னு. சுப்ரியா சாகு ஊட்டி மற்றும் அந்த பகுதியில் வாங்கி குவித்துள்ள சொத்துக்களை விசாரித்தால் பல உண்மைகள் வெளியே வரும். இன்னும் அவருக்கு உங்களுக்குலாம் வந்து முதல்ல விஜய் அவர்களை பற்றி தெரியல போல சார். உமாநாத் அவர்களும் இப்படி தான் சிபாரிசு கேட்டு யாரோ ஒரு அதிகாரியை தூக்கி எனக்கு வேண்டப்பட்டவங்களை நியமிக்கன்னு கேட்டதுக்கு அவரே தூக்கி காத்திருப்பு பட்டியலில் வச்சுருந்தாங்க. வர்றேன், அதுக்கு உமாநாத்துக்கு தனியாக இருக்குது வரேன். ஸோ இவர் ஆர்கே எழுதுகிறாரு இந்த மாதிரி ஒரு சர்வதேச அளவில் புகழ்பெற்ற அதிகாரிகள் 2 பேரும் அப்படின்னு. சேகர் பாபு ஒரு அதிகாரியை நல்ல அதிகாரின்னு சொல்கிறாருன்னா அந்த அதிகாரி எப்படி நல்ல அதிகாரியாக இருக்க முடியும்? எப்படிப்பா வேலை பார்க்க முடியும்? சென்னை கார்பரேஷன் என்னென்ன நடந்துட்டு இருந்துச்சுன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். சேகர் பாபு ஒரு புறம் அங்கே அந்த டெண்டர்ல எல்லாம் எப்படி காசு வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு எனது அருமை நண்பர் நேரு அவர்கள் மீது அமலாக்கத்துறை வண்டியாக ஆதாரங்களை எடுத்து போட்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தங்கள் டெண்டரு நியமனம் அதெல்லாம் நடக்கும்போது ராதாகிருஷ்ணன் தானே கார்பரேஷன் கமிஷனர், என்ன வேலை உனக்கு? இந்த ராதாகிருஷ்ணன் தான் எனக்கு வேண்டும் என்று செந்தில் பாலாஜி அவரை தேர்ந்தெடுத்து மின்சார வாரியத்திற்கு நியமிக்கிறார் என்றால் நல்லவனுக்கு இருட்டில் என்ன வேலை? விஜயகுமார் என்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்கிறார், இப்போ தான் நல்ல போஸ்ட்டுக்கு வந்திருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களின் செயலராக இருந்தார் என்ற ஒரே காரணத்திற்காக 5 ஆண்டுகளாக அவருக்கு நல்ல பதவி இல்லைப்பா. இவங்கெல்லாம் திமுகவில் இந்த கொள்ளையடிக்கிற மந்திரிங்க கிட்டலாம் வேலை பார்த்துட்டு நீங்கள் எப்படி சார் நல்லவனாக இருக்க முடியும்? நான் கேட்குறேன். நீங்கள் கை நீட்டி காசு வாங்கலைன்னா நீங்கள் நல்லவங்கன்னு அர்த்தம் கிடையாது. அங்கே நடக்கிற ஊழலை கண்டு காணாமல் இப்படி திரும்பிட்டு தானே இருக்கீங்க. இது அதை விட மோசம். மந்திரி கொள்ளையடிக்கிறதுக்கு நீங்கள் உதவல. அதனால் முதல்வர் நிர்வாகத்தை எப்படி நடத்துவது என்பதை செம்மையாக பயின்று கொண்டு இருக்கிறார். இப்போ தம்பியோட அந்த விஷயத்துக்கு வருவோம். உமாநாத், நேற்றே சொன்னேன், முதல்வர் அவர்கள் உமாநாத்தை சும்மா விடக்கூடாது. நேற்றே நான் விரிவாக மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஆட்களை மாறுதல் செய்தால் முதல்வர் அலுவலகத்தில் லாபி பண்ணி அந்த மாறுதலை ரத்து பண்ணுறதுக்கு சுகாதாரத்துறை அமைச்சருக்கே தெரியாமல் வேலை பார்க்குறாருன்னா எவ்வளோ ஏற்றம் இருக்கும் உமாநாத்துக்கு. அருண்ராஜும் ஒரு ஆல் இண்டியா சர்வீஸ் ஆஃபீஸரு, அவரோட பவரில் போய் நீங்கள் இன்டர்ஃபியர் பண்ணால் சும்மா விடுவாரான்ற ஒரு எண்ணம் துளி கூட உங்களுக்கு இல்லை தானே? ஜோதி நிர்மலா சாமி போலவே முதல்வருக்கு இன்னொரு ஐடியா கொடுக்குறேன். 2011ஆம் ஆண்டு முதல் மெடிக்கல் சர்வீசஸ் கார்பரேஷனோட எம்டியாக உமாநாத் இருந்தார். 21 திமுக ஆட்சி வந்தவுடனே முதல்வரின் செயலாளராக ஆனாலும் சுகாதாரத்துறையை மட்டும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். 21லேருந்து 26 வரைக்கும் மருத்துவ துறையில் சுகாதாரத்துறையில் நடந்த அத்தனை பர்ச்சேஸையும் பார்க்குறது உமாநாத் தான். உமாநாத் சொல்கிற நிறுவனத்துக்கு தான் டெண்டர் கொடுக்கணும். அந்த நிறுவனமும் உமாநாத் உடையது. சுகாதாரத்துறையை பார்க்க சொன்னால் எங்கே ரோடை பார்த்தாலும் இறங்கி ஓடுறது சுவ மாட்டிக்கிட்டு. இதுதான் சுகாதாரத்துறை அமைச்சரோட வேலை. புரியல. மாசு அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? மரத்தம் தானே ஓடிட்டு இருந்தார். மாசுவாக இருந்தாலும் மக்களை அப்புறப்படுத்திட்டாங்க அவரை. அவ்வளோதான். அவர் தலையிடவே மாட்டார். புரியுதா? மாசுவுக்கு கவனம் பூரா சேகர் பாபு மேலே. ஒரு வட சென்னை ஒரு தென் சென்னை மாவட்ட செயலாளர்கள், அவங்க 2 பேரோட அரசியல் தான். யார் சித்தரஞ்சன் சாலையில் சிறந்த முறையில் முறைவாசல் செய்வது என்பதில் சேகர் பாபுவுக்கும் மாசுவுக்கும் போட்டி. ஏன்னா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி முழு நேரம் முறைவாசல் வேலையை இவர் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார். வந்த உடனே அன்னி செருப்பை நான் தாண்டா எடுப்பேன்னு மாசுவை ஒதுக்கி விட்டுட்டு களத்தில் இறங்கிட்டார் சேகர் பாபு. இறங்கி இது போல் இவர்கள் தீவிரமாக வேலை செய்ததும் அவருக்கு மாசுவும் காசு வாங்குறதுக்காக முயற்சிகளை எடுத்தால், சார் செக்ரட்டரி சிஎம் செக்ரட்டரி சொல்லிட்டார் சார்னு சொன்ன பிறகு மாசு தலையிட முடியுமா? சிஎம் செக்ரட்டரி சொல்கிறது கேட்பாரா, மாசு சொல்கிறது கேட்பாரா முதல்வர்? இந்த மாசுவால் மீட்டே பண்ண முடியாது முதலமைச்சர். அப்படி சொல்லு. சந்திக்க முடியுமா? முதல்ல பார்க்க முடியுமா? ஸோ 2011லேருந்து 15 ஆண்டுகளாக சுகாதாரத்துறையில் நடந்த பர்ச்சேசஸை மட்டும் விசாரிக்க சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் கேஸ் போட முடியாது, ரைட்டா? வலுவாக மாட்டுவாங்க. அது போன்ற பர்ச்சேசஸை மட்டும் எடுத்து நீங்கள் விசாரிச்சிங்கன்னா உமாநாத்தை சிறைக்கு அனுப்பலாம். உமாநாத்தெல்லாம் சிறைக்கு போகணும். இன்றைக்கி சென்னை மாநகராட்சியில் தவறிழைத்த மாநகராட்சி ஊழியர்கள் ஒரு 6 பேரை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் அவர்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கதா இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் செய்தி வந்திருக்கு. உண்மையிலே மனமாற பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். எஃப்ஐஆர் போட உத்தரவு போட்டுருக்காங்களா? அது இன்னும் சிறப்பு. இந்த அரசு ஊழியர்களோட மென்டாலிட்டி எனக்கு தெரியும். இந்த கிளிக்கு உயிர் அந்த மலை தாண்டி ஒரு மரத்தில் இருக்குன்னுவாங்களே, அது மாதிரி அரசு ஊழியர்களோட உயிர் வேலையில் தான் இருக்குது. அந்த வேலை இருக்கிற வரைக்கும் தான் கித்தாப்பு பந்தா எல்லாம். வேலைக்கு ஆபத்துனானே டேபிள் கீழே இருப்பான். அங்கே கையை வைங்கன்றேன். சஸ்பென்ஷன் போதாது, ஒரு 5 அதிகாரியை ஜெயிலுக்கு அனுப்புங்க. அவ்வளவு பேரும் அடிக்க வருவோம். நான் ஏற்கனவே சொன்னது போல் 96இல் ஜேடி ஆச்சாரியலு, சத்யமூர்த்தி, ஹரிபாஸ்கர் இவர்கள் எல்லாம் மாதக்கணக்கில் சிறையில் இருந்தார்கள். ஜேடி ஆச்சாரியலுன்ட்டு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் தான் 2001 கருணாநிதியை கைது பண்ணுறதுக்கு மேம்பால ஊழல் புகார் கொடுத்தவர். 96 அண்ணா நகரில் வீடு. எங்கள் டிஎஸ்பி கூட நானும் சர்ச்சுக்கு போனேன். அவர் மகன் பார்வை குறைபாடு உடையவர் என்று நினைக்கிறேன். ஒரு வாரத்தில் கல்யாணம். டேபிளில் யார் யாருக்கு கொடுக்கணும்னு பத்திரிகை அடிக்க வச்சுருக்காங்க. போய் சர்ச் பண்ணி
அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் சர்ச் முடிஞ்சோடனே நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டேன். டிஎஸ்பி போய் பழைய சென்ட்ரல் ஜெயிலில் போய் விட்டுட்டு வந்தார் 96. பக்கத்தில் நின்று பார்த்தேன் சங்கர். கரெக்டாக அந்த பிரிசன் உள்ளே கால் எடுத்து வைக்கும்போது அவர் கண்ணில் கண்ணீர் கொட்டுச்சு அப்படின்னு டிஎஸ்பி விஸ்வநாதன் டிஎஸ்பி இறந்துட்டார். இப்போ அவர் சொன்னார். அதற்கு பிறகு 2001 முதல் 2006 வரை அதிகாரிகள் பயந்து கொண்டிருந்தார்கள். பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. அண்ட் அதிமுக ஆட்சி காலத்தில் கூட தப்பான சில கோப்புகளை கையெழுத்து போட சொல்லும்போது நீங்கள் போயிடுவீங்க சார், நான் ஜெயிலுக்கு போவேன் சார், நான் போட மாட்டேன் சார். நாங்கள் அது வேண்டும். 2006 எல்லாத்தையும் கெடுக்க ஆரம்பித்தாங்க. 10 வருஷத்தில் குட்டிச்சவராயிடுச்சு, 20 வருஷத்தில் குட்டிச்சவராயிடுச்சு. ஸோ முதல்வர் அவர்கள் இப்படி ஒரு கடுமையான நடவடிக்கை 96 திமுக ஆட்சியை மீண்டும் கொண்டு வர வேண்டும். இன்னொன்று, இந்த அதிகாரிகளோட டிரான்ஸ்ஃபரு, இந்த மாநகராட்சியில் இவங்க பணி இடைநீக்கம், இதெல்லாம் கிட்டத்தட்ட செல்வி ஜெயலலிதாவை நினைவுபடுத்துகிறது. அது போன்ற நிர்வாகத்தை மறந்துவிட்டோம். இதை மீண்டும் இந்த ஆட்சியை நினைவுபடுத்துகிறது. வாழ்த்துக்கள். அதே மாதிரி சார், மாதன் ப்ரொடியூசர் அவர்கள் போன்ற அந்த ப்ரொடியூசரை இது எல்லாத்தையும் கொண்டு போயிருங்க. அந்த ப்ரொடியூசர் இன்னமும் தகவலை சொல்லி கொண்டு இருக்கிறார், சொல்லி கொண்டு இருப்பார் என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் அத்தனை பேரும் புரிந்து கொள்ளுங்கள். என்கிட்ட ஃபோன் பண்ணி யாருன்னு அந்த ப்ரொடியூசர்னு கேட்டால் சொல்ல மாட்டேன். இல்லை சார், இப்போ அவங்க 2 பேரும் சுப்ரயா சாகுவாக இருக்கட்டும், ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், ரொம்ப நல்லவங்க வல்லவங்கன்னு எழுதியிருந்தா கூட பரவாயில்ல. முதல்வர் விஜய் அவர்களே பர்சனலாக மன்னிப்பு கேட்டு அதே பொசிஷனில் வைக்கணுமா? விஜய் 2 பேர் மேலேயும் என்கொயரி ஓப்பன் பண்ணி சஸ்பெண்ட் பண்ண போகிறாரு. அப்போ யார் மன்னிப்பு கேட்குறதுன்னு தெரியும். சார், இந்த லஞ்சத்தை ஒழிக்கிறது தொடர்பாக தாவேக அரசு தொடர்ந்து முன்னெடுப்புகளை எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை ஒட்டி வாட்ஸ்அப் நம்பரும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க சார். நேற்றே நமது நிகழ்ச்சியில் இந்த வாட்ஸ்அப் நம்பரை பற்றி பேசிட்டோம். இதை ஊடகங்கள் எப்படி கவர் பண்ணுதுன்றது தான் இன்றைக்கி குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். மற்ற செய்தித்தாள்கள் எல்லாம் 3வது பேஜ் 4வது பேஜில் இது செய்தியாக வந்திருக்குது. தினமலரில் பேஜ் 1 ஹெட்லைன்ஸ் நம்பர், லஞ்சம் கேட்டால் புகார் செய்யலாம், வாட்ஸ்அப் எண் தமிழக அரசு அறிவிப்பு, இனி துணிச்சலாக அனுப்புங்கள் மக்களே அப்படின்னு போட்டுட்டு அதில் இந்த கண்டென்ட் ரொம்ப முக்கியம். லஞ்சம் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கையை முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக அரசு தீவிரப்படுத்தி உள்ளது. கடந்த 60 ஆண்டு கால திராவிட ஆட்சிகளின் ஆட்சியில் தமிழகத்தில் லஞ்சமும் ஊழலும் புரையோடி போய்விட்டன. அவற்றை சுத்தப்படுத்தும் முயற்சியாக இதற்கு முன் எந்த ஒரு அரசியல் தலைவரும் வேறு எந்த மாநிலத்திலும் முன்னெடுக்காத துணிச்சலான நடவடிக்கையை தமிழகத்தில் மேற்கொண்டிருக்கிறார் முதல்வர் விஜய். இந்த ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு லஞ்ச ஊழலுக்கு எதிரான நடவடிக்கையில் பொதுமக்களும் கரம் கோர்க்க வேண்டும். அரசு துறை அலுவலகங்களுக்கு செல்லும் மக்கள், அங்குள்ள அதிகாரிகள், ஊழியர்கள் லஞ்சம் கேட்டால் உடனடியாக மேற்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் முறையிடலாம். மேலும் அருகில் உள்ள அந்தந்த மாவட்ட ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு அலுவலகத்தில் நேரிலும் புகார் அளிக்கலாம். லஞ்சத்தை ஒழிக்க அரசு தன் பங்கிற்கு முதல் அடி எடுத்து வைத்துள்ளது. இதை வெற்றிகரமாக செயல்படுத்திட ஒத்துழைக்க வேண்டியது ஒவ்வொரு குடிமகனின் கடமை. இது மாதிரி ஊடகங்களில் இப்படி ஒரு வரவேற்பு கிடைக்கிறது சாதாரண சின்ன விஷயமாக நாம் பார்க்க முடியாது. இது ஃபஸ்ட்டு பேஜில் போட்டுட்டாங்களா? ஒரு செய்தித்தாளில் விளம்பரம் கொடுக்கறதுக்கு எவ்வளோ செலவாகுன்றதும் உங்களுக்கு தெரியும். தினமலரில் அரை பக்கத்துக்கு இந்த நம்பரை விளம்பரம் போட்டிருக்காங்கப்பா. லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிர் அப்படின்னு போட்டு வாட்ஸ்அப் எண்ணு, விஜிலன்ஸோட ஃபோன் நம்பரு, இமெயில் ஐடி, ஆபீஸ் அட்ரஸ் போட்டு லஞ்சம் கேட்டால் இங்கே புகார் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த போஸ்டரை எல்லா அலுவலகத்துலேயும் கொண்டு போய் ஒட்டுங்க. ஸோ ஒரு மீடியாக்கிட்டேருந்து ஒரு கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ்க்கு இப்படி ஒரு ஆதரவு கிடைக்கிறது என்பது உண்மையிலேயே எந்த அளவுக்கு இந்த ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைக்கான தேவை ஏற்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் இதோடு சேர்த்து நான் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயத்தை வலியுறுத்த விரும்புகிறேன். இந்த வாட்ஸ்அப்புன்றது டிவிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் புது ஒர்க்லோடு ஹெவியாக இருக்கும். நாங்கள் வேலை பார்த்துருக்கேன், இதே பிரிவில் வேலை பார்த்துருக்கேன். ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் இருக்கிற ஸ்டாஃப் தானே ஒருத்தரை போடுவாங்க. ஏற்கனவே பெட்டிஷனுக்குன்னு ஒரு சீட் இருக்கும், சரியா? அது டெய்லியும் தபாலில் ஒரு பெட்டிஷனை பார்த்து செக்ஷன் வைஸாக பிரித்து அனுப்பணும். இப்போது சமீப காலமாக மின்னஞ்சல் மூலமாகவும் புகார்கள் வரும். அதோட எண்ணிக்கை குறைவாக இருக்குன்னு வச்சுக்கலாம். வாட்ஸ்அப்பில் குவியும். அது எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்து என்ட்ரி போட்டு கன்சால்டேட் பண்ணுறது ஒரு பெரிய ஒர்க்கு. அதில் நல்ல மெட்டீரியல்ஸும் வரும். ஸோ இந்த இனிஷியேட்டிவின் ஒரு பகுதியாக லஞ்ச ஒழிப்புத்துறையை ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்கள், கூடுதலாக ஸ்டாஃப் கொடுங்க. அண்டு அந்த ஊழியர்களுக்கென்று ஏதாவது குறைகள், வாகனம், இதெல்லாம் இப்போது எனக்கு தெரிஞ்ச டிஎஸ்பி என்கிட்ட சொன்னது, லோக்கலில் கவர்மெண்ட் வெஹிக்கிள் இல்லைனா கூட எவனையாவது கம்ப்ளைண்ட் கொடுக்க வரவனை பிடிச்சி கார் கொண்டு வாயான்னு சொல்லி யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது தெரிந்த விவகாரம் தான்.
லஞ்ச ஒழிப்புத்துறை அது மாதிரிலாம் செய்ய முடியாது. இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பிக்கெலாம் நிறைய பேருக்கு வண்டி இல்லாமலாம் இருக்குது. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டை ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல டெலிவரியை கொடுப்பாங்க. உங்களோட இந்த இனிஷியேட்டிவ்க்கு அந்த துறை தான் முதுகெலும்பு. ஸோ டேரக்டர் போடுங்க, ஃபுல் டைம் டேரக்டர் போடுங்க. நான் சொன்னது மாதிரி திமுக ஆட்சி கால ஊழல்களை விசாரிக்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் செல்லு ஃபார்ம் பண்ணுங்கள். மோர் ஆஃபீஸர்ஸ், மோர் ஸ்டாஃபு ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்கள். நீங்கள் இந்த 5 வருஷத்தில் ஒரு பெரிய சீர்திருத்தத்தை செய்துவிட்டு போகலாம். உங்களுக்கு தினமலர் மாதிரி ஒரு பெரிய செய்தித்தாள் மனதார உங்களை இப்படி வாழ்த்துதுன்னா கவர்மெண்ட் அவங்க வேலையை செஞ்சிச்சு, நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு பப்ளிக்கு கால் கொடுக்குறாங்க. ஸோ இது ரொம்ப உண்மையிலே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. கவர்மெண்ட்டில் நடவடிக்கை எடுப்பாங்க என்று நம்புகிறேன். பெரிய சீர்திருத்தத்தை செஞ்சுட்டு போகலான்னு சொன்னீங்க, போக வேண்டிய அவசியமே இருக்காது இவ்வளோ பெரிய சீர்திருத்தத்தை பண்ண அப்படின்னு நினைக்கிறேன். குஜராத்து தான். அதில் அந்த செய்தியிலே இன்னொன்று நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். லஞ்சம் கொடுப்பதும் லஞ்சம் வாங்குவது குற்றம் சொல்லிட்டு அங்கே எல்லாத்துலேயும் அந்த போஸ்ட் ஓட்டுங்க. சட்டம் தான்ப்பா சொல்லுது, சட்டம் தான் சொல்லுது. இந்த மாதிரி ரிவர்ஸ் ட்ராப்பு சிபிஐயும் போட்டிருக்காங்க, டிவிஎஸ்சிலையும் நடந்திருக்கு. சில நல்ல கலெக்டர்ஸ் இருப்பாங்க, எவனாவது அந்த லோக்கலில் கான்ட்ராக்டர் எவனாவது போய் எதுக்காவது ஆகும்னு சொல்லிட்டு சும்மா இருந்தாங்க சார் வச்சுங்க சார்னு சொல்லிட்டு ஒரு கவரை போட்டு உள்ளே கோல்டு செயினை போட்டு கொடுத்துருவாங்க, கோல்டு காயினை போட்டு கொடுத்துருவாங்க. இது நான் இருக்கும்போதே நடந்திருக்கு. டக்குன்னு அந்த சம்மந்தப்பட்ட கலெக்டர் என்ன பண்ணுவார், விஜிலன்ஸ் டிஎஸ்பிக்கு ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி அவன் வந்தான், அவனை பிடிச்சி உட்கார வையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எனக்கு கவரில் போட்டு கொடுத்தான்னு சொன்னோன்னே அட்டெம்ப்டிங் டு பிரைப் பப்ளிக் சர்வன்ட்னு சொல்லிட்டு பிடிச்சி ரிமாண்ட் பண்ணலாம். ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அதே போல் தாவேக்கு நிர்வாகி கூட இந்த மாதிரி லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்னு வீடியோ வந்திருக்கு, உடனே அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. நான் ஏற்கனவே ஜெயலலிதா ஸ்டைலில் இவர் செயல்படுகிறார் என்று சொன்னேன்ல, கட்சி விட்டு நீக்கிறதோட நிறுத்தாமல் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கப்பா. நீக்கினதே எனக்கு அதிசயமாக இருந்துச்சு. திமுக நடக்குமா பாது? வாய்ப்பே இல்லை சார். கோயில் உள்ள நுழைஞ்சிட்டான ஒரு சின்ன பையனை ஜாதி பேர் சொல்லி ஒருத்தன் திட்டினானே ஒரு பஞ்சாயத்து தலைவன், ஞாபகம் இருக்கா? அவனை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு 6 மாதத்தில் சேர்த்துக்கிட்டாங்கம்மா திருப்பி. ஸோ இந்த வீராசாமி நல்லா உருட்டினாயா, கேமரா வச்சு எடுத்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியாமல் வாங்க 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 எல்லாத்தையும் பேசிட்டு முடிச்சுட்டு நான் கைமாத்தாக கடன் வாங்கியிருந்தேன் அப்படின்னு உருட்டினாங்க. அண்டு கட்சிகள் அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க. தூக்குனதோடு இல்லாமல் அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. தலைவர் ஜிபேல மாட்டிக்கிட்டார் சார். ஜிபேல காசு பண்ணுவாங்க, நிதானம் இல்லை. ஸோ இது தாவேகவின் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள், குறிப்பாக வழக்கறிஞர் அணி நிர்வாகிகள், இவர்கள் அத்தனை பேருக்கும் இது பொருந்தும். நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்கள் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு வேலை செய்யும். அவர் நான் தூய சக்தி ஆட்சி தரப்போகிறேன்னு சொல்லி அது தெரிஞ்சுதானே இப்போ இந்த கட்சியில் சேர்த்தீங்க. அப்புறம் போய்ட்டு இப்படி கை நீட்டினீங்கன்னா மற்ற கட்சியிலெல்லாம் கட்சியை விட்டு தான் நீக்குவாங்க, இங்கே ரிமாண்டும் பண்ணிடுறாங்க. ஏன் நம்பாலுப்பா உடுப்பா அப்படின்ட்டுலாம் இந்த கவர்மெண்ட்டில் நடக்காது. புரிஞ்சுக்கிட்டு தாவேக்க நண்பர்கள் செயல்பட வேண்டும். இல்லை சார், இந்த சம்பவம் உண்மையிலேயே வந்து வரவேற்கத்தக்கது தான். ஆனால் வழக்கறிஞர் நியமனத்திலேயே வந்துட்டு மாவட்ட செயலாளர் ஃபுல்லாக காசு வாங்கினாங்க. ஆனால் அதில் மட்டும் ஏன் சார் நடவடிக்கை எடுக்கல? இவர் கையும் களமாக மாட்டிக்கிட்டாரு, உடனடியாக நடவடிக்கை. நீங்கள் குறிப்பிட்ட விவகாரத்திற்கு விசாரணை நடக்கவில்லை என்று சொல்ல முடியாதல்லவா? இன்னொன்று, காசு வாங்கினவங்க எல்லாருக்கும் போஸ்டிங் வரல சார். அடுத்ததாக போக்குவரத்து அலுவலகங்களில் இந்த புதுசு ஆட்டோ வாங்கினா பதிவு செய்வாங்கல்ல சார், அது நிறுத்தப்பட்டிருக்கான் சார். என்ன சார் காரணம்? நேற்று சத்தியம் தொலைக்காட்சியிலும் இந்த செய்தி வந்தது, இன்றைக்கி தினமலர்லேயும் வந்திருக்கு. ஆட்டோக்களை இயக்க உரிய உரிமை பெற்று ஆட்டோக்களை வாங்கியுள்ளோம், புதிய ஆட்டோக்களை பதிவு செய்ய வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் மறுக்கின்றனர். வாய்மொழியாக உத்தரவு வந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அப்போ யார் வாய்மொழியில் உத்தரவு போட்டது? யார்? மினிஸ்டர்ஸ். அப்படி தானே மீனிங் இதுக்கு. ஆனால் அமைச்சர் அலுவலகத்திலிருந்தோ அமைச்சரிடமிருந்தோ எந்த உத்தரவும் இது போல் வரவில்லை. தினமும் 50,000 முதல் 1,00,000 ரூபாய் வரை வீட்டுக்கு எடுத்து சென்றவர்களை திடீரென்று அந்த பைசா உனக்கு கிடையாது என்று சொன்னால் எப்படி இருக்கும் அவர்களுக்கு? ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து மினிஸ்டரை கட்டம் கட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அண்டு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டை பற்றி நம்ம விரிவாகவே நமது முந்தைய நிகழ்ச்சிகளில் பேசியிருக்கிறோம். ஒரு எம்பிஐ போஸ்டிங்க்கு, ஒரு ஆர்டிஓ போஸ்டிங்க்கு 1 இயருக்கு அப் டு 1 crore. மீனம்பாக்கம் அதிக ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிற மீனம்பாக்கம், சோழிங்கநல்லூர், திருவான்மியூர் போன்ற பகுதிகளிலெல்லாம் 80 லட்சம் 1 கோடி ரூபாய். 365 நாளுக்கு நீங்கள் அந்த போஸ்ட்டில் இருந்துக்கலாம். அதுக்கு மேலே கண்டினியூ பண்ணிங்கன்னா டாப்அப் பண்ணணும். இப்போ இந்த போஸ்டிங்ஸ்லாம் இப்போ போட்டதில்லை, டிஎம்கே பீரியடில் போட்டுட்டு வந்தது. 80 லட்ச ரூபா 1 கோடி ரூபா கொடுத்துட்டாங்க சிவசங்கருக்கு. இப்போ அதை எப்படி ரெக்கவரி பண்ணுவேன்? வாங்கலான்னு பார்த்தா வாங்க விட மாட்டேங்கிறாங்க. பார்த்திபன் அமைச்சருக்கு கீழே இருக்கவங்கலாம் கை நீட்ட முயற்சி பண்ணாங்க. அந்த ஆம்னி பஸ் விவகாரம் நாம் வெளியிட்டதும் உஷாராயிட்டாங்க. இன்னொன்று, இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுன்றது தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த ஆர்டிஓ அண்ட் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து மந்திரியை காலி பண்ணுவோம்னு சொல்லி ஆட்டோ ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் நேற்று நிறுத்திட்டாங்க. இதில் இன்னொரு உள்ள அரசியல் இருக்கிறது. கவர்மெண்ட்டு இவி வெஹிக்கிள்ஸ்க்கு கடந்த காலத்திலேயே திமுக அரசை புஷ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இவி வெஹிக்கிள்ஸ், இவி ஆட்டோஸ் குறிப்பாக மஹிந்திரா மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இவி வெஹிக்கிள்ஸ் அதிகமாக உள்ளே வந்துச்சுன்னா யார் டீசல் இது பண்ணிகிட்ருப்பா? டீசல், சிஎன்ஜி. இன்னொன்று, சிஎன்ஜிக்கு க்யூ நிற்கிறத பார்த்துருப்பீங்கள்ல, 3 மணி நேரம் 4 மணி நேரம்லாம் பங்க்கில் க்யூவில் நிற்கும் ஆட்டோக்களையும் நான் பார்த்துருக்குறேன்.
எனக்கு இதுக்கு முன்னாடி ஓட்டிகிட்டு இருந்த கேப் டிரைவர் சொல்லுவார், 4 மணி நேரம் ஆகும் சார், 4 மணி நேரம் ஆனாலும் நின்று கேஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் போய் சவாரி பிடிக்கணும், நான் எப்போ சார் தூங்குறது? ஸோ அதுக்கு பேட்டரி பெட்டர் இல்லை, கொஞ்சம் நிறுத்தி சார்ஜை போட்டோன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ இது உள்ளே வந்தால் நம்ம சோலி முடிஞ்சு போய்டுன்னு சொல்லிட்டு சிஎன்ஜி, எல்பிஜி அண்ட் டீசல் ஆட்டோ மேனுஃபேக்சரர்ஸ் இதுக்கு எதிராக இருக்காங்க. ஸோ அவர்களும் இந்த போக்குவரத்து துறையின் ஆர்டிஓக்களும் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்களும் சேர்ந்து இன்றைக்கி ரெஜிஸ்டர் பண்ணாதீங்க. என்னிடமே தகவல் வந்தது, அதாவது இப்போ ரெஜிஸ்டர் பண்ணுற ஆட்டோவுக்கு ஒரு ஆட்டோவுக்கு 20,000 வேணுமா, போன ஒரு மாதமாக காசு வாங்காமல் ரெஜிஸ்டர் பண்ண ஆட்டோவுக்கும் சேர்த்து காசை கொடு அப்படின்னு யாருங்க கேட்டது? மந்திரி கேட்டார். அவர் பேர் இழுத்து விட்டு இவங்க ஃபுல்லாக இதுலேயும் மேலிட உத்தரவுன்னு அதிகாரிகள் தெரிவித்தனர். யார் மேலிடம்? விஜய. ஸோ இதுவும் நடக்குது. இப்போ மேலே மந்திரிங்க வாங்கக்கூடாதுன்றதில் கவனமாக இருக்காங்க. இந்த நம்ம விஸ்வநாதனோட மனைவி மாதிரி சில பேர், அப்புறம் என்ன நம்மளே வாங்கலைன்னா அப்புறம் யார் வாங்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் மீறி கை நீட்டும் நேர்வுகளும் இருக்கின்றன. நம்ம சப்போர்ட்லனா தாவே ஆட்சி அமைச்சிருமா அப்படின்னாங்க. ஏத்தம் விஸ்வநாத சப்போர்ட் மட்டும் வேண்டாம்னா இப்போது வாலி ஒரு புதிய கட்சியை தொடங்க இருக்கிறார். நீங்கள் இதை சொன்னதுனால சொல்கிறேன். ஆமாம், ஏற்கனவே அங்கே 10% ஓட்டு பெர்சன்டேஜ் இருக்குது. விஷயத்தை கேளு. புதிய கட்சியை தொடங்கி மறுமலர்ச்சி காங்கிரஸ், நல்லா இருக்க பேர், தொடங்கி 5 காங்கிரஸ் எம்எல்ஏக்களில் 3 பேரை தூக்குகிறேன், 2 பேர் தானே மந்திரியாக இருக்கான், 3 பேர் காண்டா இருக்கான், தூக்கின்னு வர்றேன் என்று அவர் வேறு திட்டமிட்டு கொண்டுள்ளார். அதனால் விஸ்வநாதன்லாம் ஓவராக ஆடுனா தூக்கி போட்டுருவாங்க, புரிஞ்சுக்கணும். இப்போ காங்கிரஸ் மேலிடம் வந்து போதும் பண்ணி தான் 2 மாதம் மந்திரியாக இருக்கிட்டே போ, அவன் வேறு வெளியில் போகிறான்றான், இந்தப்பா நீ போய் மந்திரியாக இருப்பான்னா என்ன பண்ணுவேன்? அதனால் வீட்டில் இருக்கவங்கெல்லாம் அடக்கி வைக்க சொல்லுங்கள். ஸோ இது போல் அமைச்சர் கேட்கவில்லை என்று அமைச்சர்கள் கேட்காததனால் அந்த பர்சன்டேஜை என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு இடைத்தரகர்கள் பல துறைகளில் நுழைந்திருக்கிறார்கள். இப்போ ஒரு பத்திரப்பதிவுத்துறை இல்லை வேறு துறை, ஏதாவது ஒரு கட்டுமானத்துறை பிளானிங்னு வச்சுக்கோங்களேன், அது சம்மந்தப்பட்ட துறை அமைச்சர் வந்து வாங்கலை அப்படின்ட்டு தெரிய வந்துச்சுன்னா நடுவில் இருக்க புரோக்கருங்க மந்திரி என்கிட்ட கொடுக்க சொல்லிட்டாருங்க, அவர் நேரடியாக வாங்குவார், மந்திரியால் தான் நான் அதனால் என்கிட்ட கொடுத்துருங்க. இப்படி ஒரு வசூல் நடக்குது. இந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குற வழக்கில் இந்த இடைத்தரகர்கள் 10 பேரை பிடிச்சி உள்ளே போட்ட மாதிரி இந்த மாதிரி 4 புரோக்கர்களை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணால் சரியாயிடும். சார், நெடுஞ்சாலைத்துறையில் ஊழல் நடந்தது தொடர்பாக வந்து ஏவாவேலு அவர்களிடம் நேற்று விசாரணை நடைபெற்றுச்சு சார். சுமார் 5 மணி நேரம் நடந்துச்சு சார். என்ன சார் விசாரணையில் கேட்டாங்க? எப்படியா இந்த டெண்டர் விட்ட, ரோடே போடாமல் எப்படியா பில்லு வாங்கினேன், நைட்டோட நைட்டாக போலீஸை வச்சு எதுக்கியா போட்ட, செந்தில் பாலாஜியோட பினாமிக்கே எப்படியா எல்லா ரோடு கான்ட்ராக்டும் போகுது என்றெல்லாம் கேட்டிருப்பார்கள். அது செய்தி அல்ல. அருண் என்னென்னவெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை இந்த அரசு தெரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப கித்தாப்பாக பேட்டி கொடுத்தாங்க. ஆராசா மேடையில் பேசினார், வேலு பேட்டி அளித்தார். சோதனைக்கு வரதுக்கு முன்னாடி நான் டிக்கெட் போட்டேன் தெரியுமில்ல. சோதனைகளுக்கு பிறகு வேலு சிங்கப்பூர் போவதற்கு முன்பாக அருணுடைய வீட்டிற்கு தினகரன் தலைமை செய்தியாளர் சுரேஷ் சென்றிருக்கிறார். அவர் மூலமாகத்தான் ஆதாரங்கள் இருக்கிறது. அரசுக்கு நான் பதில் சொல்லியாக வேண்டும். எப்படியும் விசாரணைக்கு வரும்போது உங்களை கைது செய்ய சொல்வார்கள், நீங்கள் இங்கே இருக்காதீர்கள், சிங்கப்பூருக்கு சென்று விடுங்கள் என்று இந்த விவரங்களை இவர் பயம் இருக்கும்ல, இவர் நம்ம ஃபோனை மானிட்டர் பண்ணிட்டு இருந்தார்ல, ஸோ ஃபோனில் பேசினா கண்டுபிடிச்சிடுவாங்க, அஸ்ராகருக்கு போட்டு கொடுத்துட்டாருன்னா மாட்டிக்கிடுவோம். அதனால் சுரேஷ் நண்பர் கேட்டால் எனக்கு ரொம்ப நாளாக ஃப்ரெண்டு சொந்தக்காரன் அப்படின்னு சுரேஷ்கிட்ட சொல்லி சுரேஷ் ஏவாவேலு வீட்டுக்கு போயிருக்காரு. அந்த ஏவாவேலு வீடு இருக்கக்கூடிய தெருவின் சிசிடிவியை ஒரு 15 நாளைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் கார் அங்கே போனது தெரிந்துவிடும். இதை பண்ணின பிறகு தான் என்னென்ன நோவு இப்போ அவருக்கு நெஞ்சு வலி, அலர்ஜி, கிட்னி ஃபெயிலியர். சார் கிட்னி ஆக்கிடுவோம் நரம்பு தளர்ச்சி, இதெல்லாம் வந்தது அதுக்கப்புறம் தான். கூடுதலாக இன்னொரு செய்தியை சொல்லிவிடுகிறேன். ஒரு 6 மாதங்கள் இருக்கும் என்று நினைக்கிறேன். மகேஷ் என்கிற தங்க கடத்தலில் ஈடுபட்டு சிறை சென்ற நபர் திடீரென்று ஜிடிஎம் என்கிற கௌதமாகி ஒரு பெரும் பணக்காரனாக அவதரித்து அடிக்கடி அமெரிக்காவுக்கு செல்லும் தொழிலதிபராக உருமாற்றம் பெற்றதை நம்ம நிகழ்ச்சியில் நம்ம பதிவு செஞ்சுருக்கோம். நீங்கள் கூட யூஎஸ் ஏஜென்சிக்கெலாம் லெட்டர் எழுதுனீங்க. அமெரிக்க தூதரகத்துக்கு நான் அப்போது அனுப்பிய கடிதம், மின்னஞ்சல் இப்போது வேலை செய்கிறது. ஒரு சென்ட்ரல் ஏஜென்சியோட ஆஃபீஸர்ஸ் நேற்று சென்னையில் உள்ள மண்டல கடவுச்சீட்டு அலுவலகத்திற்கு சென்று ஒரு 7 பாஸ்போர்ட் கோப்புகளை எடுத்து சென்றுள்ளனர். அந்த 7இல் ஒன்று ஜிடிஎம் என்கிற கௌதமுடைய பாஸ்போர்ட். அந்த 7மே அருண் அவர்கள் போலீஸ் வெரிஃபிகேஷன் வேண்டியதில்லை என்று சான்றளித்த பாஸ்போர்ட்டுகள். ஜிடிஎம் எடுத்தாலே போதும், முடிஞ்சு போச்சு. நீ எதுக்கு கொடுத்த உனக்கு சர்டிஃபிகேட்டு? பதில் சொல்லு. ஸோ இப்போது தான் தொடங்கி இருக்கிறது. போக போக தொடர் தகவல்களை தந்து கொண்டிருக்கிறேன். இந்த வீடை சீல் வைக்கும்போது ஒரு சிறப்பு அருண் ஐஸ்கிரீம் உங்களுக்கு எல்லாம் உண்டு.
சார் அடுத்து உள்குத்து உளவாளிலையும் ஏவாவேலு அவர்கள் பற்றி ஒரு செய்தி வந்திருக்கு சார். இல்லை இந்த கடைசி போர்ஷனை படி. இனிஷியல் பார்ட்டியை அமலாக்க வலைக்குள்ளும் அள்ளி போட்டு மடக்க ஆலோசனை நடத்தி கொண்டிருந்ததாம் ஆட்சி மேலிடம். ஆனால் அந்த தகவல்களை எல்லாம் முன்கூட்டியே இனிஷியல் வட்டாரத்துக்கு லீக் செய்து விட்டார்களாம் ஒழிப்புத்துறையில் இருக்கும் உளவாளிகள். இதையடுத்து தலை சிக்காமல் இருப்பதற்காக தற்காப்பு ஏற்பாடுகளை முன்கூட்டியே செய்து வைத்து விட்டாராம் மிஸ்டர் இன்சியல். இருந்தாலும் அவரை எப்படியும் தூக்கிடலாம் என்று ஆட்சி மேலிடத்திற்கு உத்தரவாதம் கொடுத்து கொண்டே இருந்தார்களாம். ஆனாலும் சட்ட பாதுகாப்புடன் இன்சியல் விஐபி ஹாயாக சென்னை வந்து இறங்கிவிட்டார். இந்த தோல்வியை அடுத்தே லஞ்ச ஒழிப்புத்துறையில் முக்கிய அதிகாரியை உடனடியாக அங்கிருந்து தூக்கி அளித்தார்களாம். இத்தனைக்கும் இவரை இந்த இடத்தில் அமர்த்தியதில் ஆட்சி மேலிடத்துக்கு வேண்டிய பண்டிதரின் பலமான சிபாரிசும் இருந்ததாம். ஸ்டாப். யாரை சொல்றாங்க இவங்க? இந்த பண்டிதரா சார் இல்லை ஜோசியக்காரா? ராதன் பண்டிட் சிபாரிசுல தான் அருண் அங்கே நியமிச்சாங்க அப்படின்றது அப்பட்டமான பொய். அவர் நியமனமே ததிங்கிணத்தம் போட்டு தத்தளிச்சுக்கிட்டு கவுந்து போச்சு. அதான் நினைச்சேன். அவரை முடிக்கவே அங்கே எல்லா பேரும் சேர்ந்து பிளான் போட்டு முடிச்சு விட்டாங்க. இப்போது பண்டிட் மீண்டும் ஒரு ஆலோசகர் பணிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. விஜய் அவர்களுக்கா சார்? ஆமாம். நம்ம ஒரு பிராண்ட் மேனேஜர் ஆலோசகராக இருக்காரு, கால் ஷீட்டு பார்க்குற ஒரு ஆலோசகராக இருக்காரு, ஒரு சோசியக்கார ஆலோசகராக இருக்கக்கூடாதா? ஆஸ் லாங் அஸ் விஜய் கரெக்டாக இருக்கிற வரைக்கும் யார் வேணாலும் ஆலோசகராக இருந்துட்டு போட்டோம். ஜனநாயகன் தயாரிப்பாளர் டெல்லி பிரதிநிதியாக இருக்கும்போது ஒரு சோசியர் ஆலோசகராக இருக்கக்கூடாதா? அதெல்லாம் கரெக்டாக சொன்னார்னா இருக்கலாமே. அட் த எண்ட் ஆஃப் த டே விஜய் தான் பவர் சென்டர்னா யாருக்கு என்ன ப்ராப்ளம்? அவ்வளோதான். நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிற தம்பி 5 வருஷம் உட்காந்து மிகப்பெரிய பவர் சென்டராக நீங்கள் வச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ அப்லோட் பண்ண வந்தானே அவன் தீப்பொறி தினேஷ் அவர்கள். என்னமோ ஐஏஎம் ஆவடாபாட்டில் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு வந்த மாதிரி சீனு. இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு ஜோசியக்காரரை போய் நியமிக்கலாமா? ஆட்சி எப்படி நடக்குது? இவ்வளவு வக்கனையாக நீங்கள் பேசுகிறீங்களே. பூமி பூஜை போடாமல் நீங்கள் அரசு கட்டடம் ஏதாவது தொடங்கியிருக்கீங்களா? பெரிய பகுத்தறிவு பகலவன்கள் தானே நீங்கள். உங்கள் எம்பியை போய் சண்டை போட்டிருக்காரு. ஒரே ஒரு அரசு விழா, ஒரே ஒரு அரசு கட்டிடம் பூமி பூஜை போடாமல் தொடங்கியிருக்கீங்களா? ஐயரை கூப்பிட்டு தானே பூமி பூஜை போடுறீங்க. நல்ல நேரம் பார்க்காம நிகழ்ச்சியில் போய் கலந்துக்க மாட்டாங்க. மாட்டீங்கல்ல? ஏன் ஒரு பாதிரியாரை கூப்பிட்டு ஒரு தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஒரு கட்டடத்தை தொடங்குங்க. அல்லேலூயா. பண்ணியிருக்கீங்களா என்னைக்காவது? என்னமோ இந்த சோசியக்காரன் வந்த உடனே மட்டும் ஐயோ ஐயோ பகுத்தறிவுக்குதுன்றீங்க. அவருக்கு பிடிக்குது வச்சிருக்காரு. அவருடைய ஆலோசனை வேண்டும் என்று முதல்வர் நினைத்தால் வைத்துக் கொள்ளட்டும். உங்களுக்கு என்னையா மூட நம்பிக்கையின் மொத்த உருவம் தான் ஸ்டாலின் குடும்பம். எதிரி அழிக்கிறதுக்கு என்ன யாகம்? சூரசம்ஹார யாகமா? என்னமோ ஒரு இழவு யாகம். அந்த யாகத்தை நடத்தி தான் வீணா போச்சு அந்த கட்சி. சத்ரு ஏதோ ஒன்று மறந்து போச்சு, விடுங்க. அதுக்காக திருச்செந்தூர் கோயிலில் காலைல 4 மணிக்கு எவனையுமே உள்ள விடாம நடத்தலை நீங்கள் யாகத்தை. அது உங்க மருமவனுக்கு ஒரு சோசியக்காரனை இது பண்ணா என்னென்னமோ சொல்றீங்க. ஸோ இப்போ அந்த பண்டிதருக்கு மீண்டும் அரசு பதவி கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் எழுந்திருக்கிறது. சரியா? அதுக்கு எடுத்து விடணும். யார் இந்த வேலையை பார்க்கறது? ஜான் ஆரோக்கியசாமி. 2 பேரும் தான். இரட்டை குழல் துப்பாக்கிகள் தான். களை எடுக்கப்பட வேண்டிய கலை மற்றும் ஜான் ஆரோக்கியசாமி. வந்தால் நம்ம பவர் போயிடும்ல. விஜய் அவரை கேட்டு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா அதுக்கு தான் அதை போட்டு விடுறது. 4 பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருது, போடுறாங்கப்பா. ஒரே நாளில் போடுறாங்க. விஷ்ணு ரெட்டி, ஜெகதீஷ், ஜான் ஆரோக்கியசாமி, பண்டிட். ஒன்று மட்டும் எப்படிப்பா மீடியாவுக்கு போகுது? அது மட்டும் பூதாகரமாக வெடிக்குது சார். இப்போ திருப்பி எங்கே வந்துட போகிறாரோ போட்டு விடுவோம். இதை பார்த்துட்டு விஜய் வந்து ஐயோ தமிழ் இந்துவில் உள்குத்து உளவாளியிலே சொல்லிவிட்டார்களே, ஐயோ நான் போட மாட்டேன் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு வராங்க. இவங்களுக்குலாம் நினப்ப பாரு. இதே போன்றுதான் சார் திமுக ஆட்சி காலகட்டத்தில் 20க்கும் மேற்பட்ட காவல் மரணங்கள் நடந்துச்சு. நேற்று ஒரு மரணம் நடந்தவனே வந்து ஐயோ தாவே காட்சியில் இப்படி நடக்குது, முதலமைச்சர் தான் கொலைகாரன், அவர் தான் வந்து பழி அதை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரியா நடவடிக்கை மட்டும் எடுக்கலன்னா நாங்கள் வந்து பெரிய போராட்டத்தை அறிவிப்போம்னு சொல்லிட்டு திரு பரந்தாமன் சொல்றாரு, முன்னாள் எம்எல்ஏ. பல 10 ஆண்டுகளாக தொடர்ந்து மனித உரிமை தளத்தில் இயங்கி வரக்கூடிய சர்வதேச புகழ்பெற்ற மனித உரிமை ஆர்வலரும் வழக்கறிஞருமான எனது நண்பர் ஹென்றி டிஃபேன் அவர்கள் நேற்று ஏதோ ஒரு ஊடகத்தில் பேசியிருந்தார். புதிய தலைமுறை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கங்க. இங்கே பண்ணீங்களா? ஸோ இன்றைக்கி தினத்தந்தியில் தான் ரொம்ப விரிவாக என்ன நடந்துச்சுன்ற தகவல் வந்திருக்கு. போய் குவாரண்டைனில் வச்சுருக்காங்க தம்பி. குவாரண்டைனில் உனக்கு தெரியும் ஃபஸ்ட் நாள் எல்லாம் வருவாங்க, செக்ரிகேட் பண்ண மாட்டாங்க. சரியா? இவன் என்ன குட்கா வித்துட்டு தானே போகிறான், அது ஒன்று விஐபியாக போய் அந்த குவாரண்டைனில் வச்ச உடனே குவாரண்டைனில் வாய் தகராறு ஆரம்பிக்குது. ஆனால் இந்த வழக்கில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னவென்றால் உடனடியாக விசாரணை துவக்கப்பட்டது. பிரேத பரிசோதனை 3 வித்தியாசமான மருத்துவமனைகளிலிருந்து எக்ஸ்பர்ட்ஸ் கொண்டு வரப்பட்டார்கள். திமுக ஆட்சியில் ஒரு முறை கூட அது நடக்கவில்லை. அங்கே ஏற்கனவே ரவுட்டிங்கெல்லாம் வந்திருப்பாங்க. இருந்தாலும் ஒரு சாதனம் பொட்டி கடை தானே வச்சுருக்கிறான். ஸோ அந்த பழைய டிக்கெட்டுங்கள்லாம் சேர்ந்து இவனை ஏதோ மிரட்டின உடனே இவன் பதிலுக்கு பேசுகிறான். அந்த கைதிங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 10 பேர் சேர்ந்து இந்த அடிக்கிறாங்க. அடித்த உடனே இந்த கமோஷனை கேட்டுட்டு ஒரு 3 பேர் வர்றாங்க. வந்த உடனே அவங்ககிட்ட ஏதோ பேசியிருக்கான் போல இருக்குது. யோ 10 பேர் போய் அடிச்சிருக்காங்க, வர்றீங்க ஆட்டிக்கிட்டு அப்படின்ட்டு ஏதாவது சொல்லியிருப்பான். பிடிச்சி கட்டுக்கடா அவனை.
அப்படின்ட்டு இந்த 3 பேரும் சேர்ந்து தனியாக போட்டு அடிக்கிறாங்க. செத்துட்டான். இது நடந்துருச்சு. அந்த அடித்த 3 சிறை காவலர்களையும் கைது செய்து விட்டார்கள். நேற்று அந்த அடித்த கைதிகள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து விட்டார்கள். ஒரு அரசு இன்னும் என்ன செய்யணும்? இது ஒரு பயத்தை ஏற்படுத்தும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரியான மரணங்கள் தவிர்க்கப்படும். எஸ், நீங்கள் பண்ணீங்களா? அதை தான் கேட்குறாரு திரு ஹென்றி டிஃபைன் அவர்கள். ஆகாஷுக்கு கொலைக்கு காரணமானவங்க கைது செய்யப்பட்டாங்களான்னு கேட்குறாரு. பண்ணீங்களா? மடப்புறம் காவலாளி அஜித் குமார் அவர்கள் அந்த நியூஸ் ஹைகோர்ட் போகும் தான் சார் அவங்க போய் மன்னிப்பு கேட்டது. அதற்கு காரணமான அருட்தந்தையை நீங்கள் இதுவரை எதுவுமே செய்யவில்லை. கடைசி வரைக்கும் அருட்தந்தையின் அருளில் தான் உங்களது ஆட்சியே நடந்தது. தேனியில் கைதாகி கோயம்புத்தூர் கோர்ட்டுக்கு போகணும். அப்போ வந்து கை உடஞ்சதோட பஸ்லேருந்து இறங்குறீங்க. அப்போ தான் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது கை உடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் கூட திமுகவில் இருந்த சமூக ஆர்வலர்கள் யாருமே வாயை திறக்கல. திரு ஹென்றி டிஃபைன் தான் வந்து அந்த கூட்டமைப்பு கையை உடைச்சது தப்புன்னு ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. எப்போது எந்த ஆட்சியில் மனித உரிமையை மீறப்பட்டாலும் அவர் ஹென்றி டிஃபைன் வந்து நிற்பார். ஸோ அப்போ அவருக்கு ஒன்றும் தாவேக அரசுக்கோ முதல்வர் விஜய்க்கோ ஃபேவர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அப்போது மனசாட்சி உள்ள அத்தனை தரப்பினரும் வாழ்த்தும் அளவுக்கு தான் இந்த ஆட்சி நடக்கிறது. இது தோல்வியை தழுவிய திமுகவினருக்கு பொறுக்கவில்லை. ஆமா, எதிர்க்கட்சியா நாங்க அரசியல் பண்ணணும், ஒன்னுதையும் பண்ண விட மாட்டேங்கிறீங்களே. திமுக ஆட்சியில நடந்த குளறுபடியை சரி செய்கின்ற ஒரு விஷயம் கூட சொல்லலாம். காலம் சென்ற பிஎஸ்பி தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை செய்யப்பட்டார். அந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது சார். ஆனால் தமிழக அரசு வந்து சிபிஐக்கெலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. இப்போ அந்த வழக்கை திரும்ப பெற்றிருக்காங்கன்னு சார். ஸோ சிபிஐயே தொடர்ந்து விசாரிக்கலாம். எஸ், எம்எஸ் சுப்புலட்சுமியோட பாட்டு ஒன்று இருக்குது, கேட்டிருக்கிறீர்களா? குறையேதும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, ரொம்ப ஃபேமஸ் சாங் இது. அது மாதிரி குழந்தை இயேசு அரசில் குடிமக்கள் குறையேதும் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு செம்மையாக இந்த ஆட்சி நடந்து விடுமோ என்று தோன்றுகிறது. கூட இருக்கிற லகடு பாண்டிகள் நோண்டாமல் இருந்தால் நடத்த முடியும் என்று நான் நம்புகிறேன். நான் ஒரு சில நாட்களுக்கு முன்பு திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் 2வது ஆண்டு நினைவு தின நிகழ்ச்சியில் சென்று கலந்து கொண்டு பேசினேன். அப்போது என்னுடன் அந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்த மரியாதைக்குரிய இயக்குனர் திரு ரஞ்சித் அவர்கள் மேடையில் பேசும்போது சிபிஐ கிட்ட ஒப்படைங்கன்னு சொல்லியிருந்தார். இப்போ இதுக்குமே வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சிருக்காரு சார். நான் அந்த நிகழ்வில் பேசும்போது அரசுக்கு வைத்த கோரிக்கை, இந்த பாருங்கள், நீங்கள் போய் சுப்ரீம் கோர்ட்டில் பர்மிஷன்லாம் வாங்கணுன்ற அவசியமே இல்லை. அரசு நினைத்தால் நாங்கள் இந்த வழக்கை சிபிஐக்கு ஒப்படைக்கிறோம் என்று அரசாணை போட்டு நீங்கள் ஒப்படைக்கலாம், அதை செய்யுங்க என்று முதல்வருக்கு நான் வேண்டுகோளாக இதை வைக்கிறேன் என்று வேண்டுகோளை வைத்தேன். பின்னால் கலந்து கொண்ட இயக்குனர் திரு வெற்றிமாறன் அவர்களும் இதை வலியுறுத்துகின்றார் என்று நினைக்கிறேன். சமூக செயற்பாட்டாளர் ஷாலின் மரியா லாரன்ஸ் அவர்கள் கூட இதை வலியுறுத்தி அந்த நிகழ்வில் பேசினார் என்று நினைவு. இன்றைக்கி அந்த தமிழக அரசு செய்த அந்த மேல்முறையீட்டை, உச்சநீதிமன்றத்தின் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து திமுக அரசு செய்த மேல்முறையீட்டை தாவேக அரசு வாபஸ் வாங்கி விட்டது. இதைத்தான் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வந்தோம். நான் இந்த சென்னை மாநகர காவல்துறை அதிகாரிகளை பார்த்து கேட்கிறேன், நீங்களும் ஒரு விசாரணை ஏஜென்சி, அவங்களும் ஒரு விசாரணை ஏஜென்சி, நீங்கள் நடத்துகிற விசாரணை உண்மையாக இருந்துச்சுன்னா அதைத்தானே சிபிஐ சொல்ல போகுது. அந்த டாக்குமெண்ட்டை கையில் கொடுத்துட்டு போங்க. சிபிஐனா உங்களை மாதிரி பொய் கேஸ் போடுற ஏஜென்சியா? மாலதிக்கு ஒரு கூடுதல் மகிழ்வான செய்தி, புகாரி ஜெயிலுக்கு போய்ட்டு வருமா? கைது பண்ணார்ல ஆந்திராவில். திருவேங்கடத்தை என்கவுண்டர் பண்ணவர் அவர் தான் புகாரி. திருவேங்கடத்தின் என்கவுண்டரோடு அல்லாமல் சிசிங் ராஜா, காக்காத்தோப்பு பாலாஜி ஆகியோரின் என்கவுண்டர்களில் பல உண்மைகள் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக புதைந்திருக்கிறது. நான் ஜெயிலில் இருந்தபோது அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதானவங்க எல்லாருமே இருந்தாங்கல்ல. பெண்கள் சிறைன்றதுனால அஞ்சலை, ஆற்காட்டு சுரேஷோட மனைவி பொற்கொடி, அப்புறம் இன்னொருத்தவங்களாம் இருந்தாங்க. ஜெயிலில் தானே இருந்தாங்க, நல்லா இருப்பாங்களாம். எப்போ இது சிபிஐக்கு மாறுச்சுன்னது போது அவங்களுக்கு தூக்கமே இல்லையா சார், 3-4 நாளாக தூங்கவே இல்லையா. அதுக்கப்புறம் இடைக்கால தடை அப்படின்னதுக்கப்புறம் தான் வந்து மன நிம்மதியாக இருந்திருக்காங்க. அஞ்சலியோடு சேர்த்து மன நிம்மதியை நேற்று இழந்தவர்கள் சேகர்பாபு மற்றும் செல்வ பெருந்தகை. இவங்க 2 பேருக்கும் இருக்கிற புகாரியை அரெஸ்ட் பண்ணிட்டு வரும்போது கேட்குறாரு, அவங்க தான் இந்த கொலை பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சேகர்பாபும் செல்வ பெருந்தகையும். சார், அவங்க டேரெக்டாக அவங்க தான் கொலை பண்ணாங்க, உத்தரவிட்டாங்கன்றதெல்லாம் நான் சார்ஜ் பண்ணலை. பட் இந்த கொலை நடப்பதற்கு முன்பே இந்த கொலை சம்மந்தமான நாலேஜ் அவங்களுக்கு இருக்குது. அந்த புகாரியும் ஒத்துக்கிறார், கரெக்டு அப்படின்ட்டு. அப்போ அவங்கள ஏன் சார் நீங்கள் விசாரிக்கலன்னு கேட்டேன். அவங்களுக்கு தெரியாதா? ஸோ நம்ம வீட்டில் சாகடை ஊற்றின கேஸில் தான் செல்வ பெருந்தகையும் சேகர்பாபுவும் அரெஸ்ட் ஆகல. இதில் சிபிஐ பாரபட்சம் பார்க்காமல் கைது செய்யும் என்று நான் நம்புகிறேன்.
நான் மீண்டும் மீண்டும் பல முறை சொல்லியிருக்கிறேன், மீண்டும் வலியுறுத்துகிறேன். சிபிஐ இஸ் அ ப்ரொஃபஷனல் ஏஜென்சி. சயின்டிஃபிக் மெத்தடில் எப்படி தோண்டி கண்டுபிடிச்சிடுவாங்க. கூகுளில் சிஸ்டர் அபயா வழக்குன்னு தேடிப்பார், எவிடன்ஸே இல்லை. பல வருடங்கள் கழித்து கண்டுபிடிச்சி தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. ஸோ பிரமாதமாக இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ரைட்டா? தோண்டி துருவி எடுத்துருவாங்க. 1. 2, இந்த வழக்கு குறித்த பல உண்மைகளை அறிந்தவர்கள் சிபிஐ அதிகாரிகளிடம் அந்த உண்மைகளை மனுவாகவும் அளிக்க இருக்கிறார்கள். இந்த வழக்கில் திருவேங்கடம், சி சிங்கராஜா போன்றோரை கொலை செய்த காவல்துறை அதிகாரிகளும் சரி செல்வார்கள். இந்த திருவேங்கடத்தோட என்கவுண்டர் பற்றி மட்டும் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். உருட்டுனாங்களே ஒரு உருட்டு, ஒரு கூரைக்குள்ளே போட்டு போனாங்களாம், மண்ணுக்குள்ளே போச்சுட்டு துப்பாக்கி எடுத்து சுட வந்தாரா, அதை சுட்டாங்களாம். இந்த அம்புலி மாமா கதையெல்லாம் அருண் நம்புவார், சிபிஐ நம்பாது. ரைட்டா? இப்போ உங்கள் நண்பரும் சிக்குவாரா சார்? அருண்லாம் நிச்சயமாக முக்கியமான அக்யூஸ்டு. அருண், டாக்டர் விஜயகுமார் எல்லோருமே இந்த வழக்கில் சிறை செல்ல இருக்கிறார்கள். என்ன காரணம் என்றால் 5 மணிக்கு என்கவுண்டர் நடக்குது, திருவேங்கடத்தை சுட்டோன்னு சொல்கிறாங்க. 4 மணிக்கு உயர் அதிகாரிகள் அத்தனை பேரோட டவர் லொக்கேஷனும் அந்த என்கவுண்டர் நடந்த இடத்துல இருக்குது. ஸோ சிபிஐ அதிகாரிகளுக்கு இப்போதே நான் சொல்லிக் கொள்கிறேன், 2 வருஷத்துக்கு மேலே டவர் லொக்கேஷன் டேட்டா, சிடிஆர் டேட்டா இருக்காது. இப்போவே வாங்கி வச்சுருங்க. சென்னை சிட்டி போலீஸில் இது சம்மந்தமாக இருக்கிற எல்லா அதிகாரிகளோட டவர் லொக்கேஷனையும் வாங்கி வச்சுருங்க. அது போக பேலிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்லேயும் மாட்டுவாங்க. இப்போ நான் இங்கேருந்து உன்னை சுடுறேன்னா குண்டு இப்படி உன்னை துளைத்து இப்படி வெளியே போகும்னு இந்த ஆங்கிள் இருக்குது. எந்த ஆங்கிளில் உன்னை சுட்டோன்னு இருக்குது. நான் இங்கேருந்து சுட்டேன்னா இப்படித்தான் ஓட்டை விழும். நீ கீழே உட்காந்துருக்கும் போது நான் மேலேருந்து சுட்டேன்னா அதுக்கு ஏற்றாற் போல் காயம் ஏற்படும். இவனை கீழே உட்கார வச்சு சுட்டிருக்காங்கன்றதுக்கான பேலிஸ்டிக் ரிப்போர்ட் வந்துருச்சு. வகத்தொகை தெரியாம மாட்ட போகிறாங்க. புகாரி ஜெயிலுக்கு செல்வது உறுதி மாலதி. அதனால் அவர் கடைசியாக விருப்பப்பட்டால் புகாரியில் ஒரு பிரியாணியை இப்போதே தின்று கொள்ளட்டும். சிறையில் இப்படிப்பட்ட பிரியாணிகள் கிடைக்காது. கரெக்டா தம்பி? பிரியாணியே கிடைக்காது சார். நான் இது மூலமா சிறைத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கிட்ட கேட்டுக்க விரும்புறது, ஒரே ஒரு நாளாவது பிரியாணி போடுங்க. இட்ஸ் லைக் திருவிழா ஃபார் தெம். மாலதி, நீங்கள் ரம்ஜான் வரும்போது சிறைக்கு செல்லுங்கள். என்ன சொல்லி ரிமாண்ட் பண்ண சொல்லுங்க. அது ஆண்கள் சிறையில, பொண்ணுங்க சிறையில கிடையாது. அப்போது இந்த கோரிக்கையை அமைச்சரும் சிறைத்துறை டிஜிபி திரு சந்தீப் ராய் ராத்தோர் அவர்களும் பரிசீலிக்க வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். ஆண்கள் சிறையில் எல்லாருக்கும் பிரியாணி இல்ல, என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சாங்க. இல்ல சார், ரம்ஜான் டைம் நானும் உள்ள இருந்தேன். முஸ்லீம்கள் மட்டும் அவங்க பிரியாணி செஞ்சு சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டாங்க சார். சார் நானும் உள்ள இருந்தேன். இல்லை சார், எல்லாருக்கும் பிரியாணி உண்டு. இந்த வாட்டி எதுவும் மிஸ் ஆகிடுச்சான்னு தெரியல, எல்லாருக்கும் பிரியாணி உண்டு. பேக்கெட் போட்டு பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. வெளியிலேருந்து குக்கரை வச்சு சமைப்பாங்க. குவாலிட்டி பிரியாணி. அது இவங்களே பரிமாற சொன்னோன்னா பீஸுக்கு சண்டை வரும். அதனால பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. உள்ளே சமைப்பாங்க. சமைச்சு முடிச்சுட்டு அண்டா எடுத்துகிட்டு போய் நான் ரெகுலராக சாப்பிட்ருக்கேன். நான் தான் 2 வருஷமா ஜெயிலில் தானே இப்போ முக்கால்வாசி நேரம். ஆமாம், என் பர்த்டேக்கு நீங்கள் இருந்தீங்க, கிறிஸ்மஸ்க்கு, அப்போ சாப்பிட்ருப்பீங்க. கிறிஸ்மஸ் கொடுத்தாங்க பிரியாணி. ஸோ அமைச்சர் அவர்களே, சிறைத்துறை டிஜிபி அவர்களே, பெண்கள் சிறைக்கு பிரியாணிக்கு ஏற்பாடு செய்யுங்க. போதுமாங்க? ரைட்டு, போகிறீங்களா? திரு ஆம்ஸ்ட்ராங்கோட கொலை வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் வந்து தமிழக அரசு சிபிஐயோட என்கொயரிக்கு தடை கேட்டு உச்சநீதிமன்றம் போகிறாங்க. அந்த கேப்பில் டாக்குமெண்ட் கொடுக்காம வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களே சார். கரெக்ட், ரொம்ப நீங்கள் சரியான பாயிண்ட். அருண் தான் எவ்வளோ ஆனவன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு ஆர்டர் போட்டுருச்சு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு இவங்க போகிறாங்க, ஸ்டே கொடுக்கல. எந்த டேட்டு தெரியுமா சுப்ரீம் கோர்ட்டுக்கு இவங்க போகிற டேட்டு? கரூர் ஸ்டாம்பீடு கேஸை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று அந்த ஒரு வழக்கு நடந்துச்சுல்ல, அந்த வழக்கும் இந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்கும் ஒரே தினத்தில் வருகிறது. அன்னைக்கு போய் கேட்குறாங்க. இப்போ இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆர்டர் போட்டதுக்கும் அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு ரீச் ஆகிறதுக்கும் 20 days ஆகிடுச்சு. 20 நாளாக பண்டில் ஹேண்டில் பண்ணாப்பா, 20 நாளாக பேப்பர்ஸை ஹேண்ட் அவுட் பண்ணலப்பா, வச்சுக்கிட்டு இருக்காங்க. அருணுக்கு இருக்கிற ஆணவம் இருக்குது, கொடுக்காத, நான் பார்த்துக்கிறேன். சித்தார்த் லூத்ராவை ஹையர் பண்ணேன், முகுல் ரோஹத்கே ஹையர் பண்ணேன். யார் துட்டில்? நம்ம துட்டில் பண்ணி போய் உச்சநீதிமன்றம் ஒரு மேலும் ஒரு 20 நாட்கள் கழித்து ஸ்டே பண்ணிட்டாங்க. நினச்ச மாதிரி நடந்துச்சு இல்லை, பேப்பர் ஹேண்ட் ஓவரே பண்ணல. சிபிஐ லெட்டர் வச்சிருச்சு, ஹைகோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு, பேப்பரை கொடுங்க, என்ன வாங்கி வச்சுட்டு கம்முன்னு இருக்காங்க. வழக்கு திரும்ப பெற்றுட்டாங்களே சார், இது டிவி கேக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? டிவி கேக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றால், அந்த தலித் மக்கள், இந்த வழக்கில் தலித் மக்கள் மட்டுமல்ல, ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவம் பற்றி தெரிந்த அத்தனை பேரும் இந்த வழக்கில் விசாரணை முறையாக நடைபெறவில்லை. சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் கூட்டின்னு போய் சுடுறாங்க. அதுவும் சுடுறதுக்கு முன்னாடியே வர்ற அதிகாரி ரவுடிகளுக்கு புரியும் மொழியில், தெலுங்கு மற்றும் கன்னட மொழியில் பேசுவேன் என்று சொல்லிவிட்டு வருகிறார். வந்துட்டு சுடுறாங்க. கொலை செய்ய பயன்படுத்திய ஆயுதத்தை எடுப்பதற்காக அந்த கொலையாளியை அழைத்து சென்றோம் என்கிறார். அருவாளை வச்சு தான் அந்த கொலை நடைபெற்றது. ஆனால் துப்பாக்கி எடுத்து சுடுறான். விடிய காத்தால 4 மணிக்கு எதுக்கு கொலைகாரனை கூட்டிகிட்டு போகிறீங்க?
அவன் துப்பாக்கியை எடுத்துட்டு தர்றேன் சார்ன்னு சொல்லிட்டு ஒரு செட்டுக்குள்ளே போகிறானா. நீங்கள்லாம் என்னய்யா கோழிக்கு ரெக்க பிடிங்கிட்டு இருந்தீங்களா? நீதிமன்றம் ஒரு ஆள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுது, ஆனா அவர் வந்து இன்னொருத்தர் ஹேண்ட். ஆமாம், அவர் தான் அந்த புகாரி. ஜெயிலுக்கு போக போகிறேன். எனக்கு புகாரி இப்போ சிறைக்கு போகிறது நினச்சாலே குஷியாகுது. அன்னைக்கு கைது பண்ணுறாங்க சார், என்ன உங்களை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணும்போது நான் கேட்குறேன், ஒரு பெண் போலீஸ் இல்லாமல் எப்படி சார் என்னை கைது பண்ணுறீங்க? நீங்கள் என்ன மேடம் சார் கூட தானே இருக்கீங்க, உங்களோட தெரிஞ்சவருடன் இருக்கிறதுனால நான் உங்களை கைது பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த்ரூ அவுட் அவங்க தான் நம்மளை கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம மேலே ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை மட்டும் கூப்பிட்டு போயிட்டாங்களாம், பின்னாடி வந்த வண்டியில் நான் டிரைவரு இன்னொரு டிரைவர் வந்து கல்லால் அடித்தோம் அப்படின்னு வழக்கு பதிவு பண்ணுறாங்க சார். பூரா பொய்யா எழுதி வச்சுருக்காங்கம்மா, விடுங்கம்மா, அதை பார்த்துக்கலாம், திருட்டு போயிடுங்க. ஸோ இந்த அப்பீல் அவசியமற்றது. ஆனால் கிட்டத்தட்ட 9 மாதத்துக்கு இழுக்க முடிஞ்சிச்சுல்ல. திமுக வந்துருந்தா குழி தோண்டி புதைச்சிருக்க முடியும்ல. முழுக்க புதைத்திருப்பார்கள், முழுக்க புதைத்திருப்பார்கள். இது பற்றியும் அந்த பொம்மை முதல்வருக்கு அக்கறை இல்லை. அவர் தொகுதி பக்கத்து தொகுதி தானே, அவர் மேலே எல்லாரும் எவ்வளோ பிரியமாக இருக்காங்க. உங்களுக்கு அதில் சம்மந்தம் இல்லைன்னா இன்னொன்று நான் ஸ்டாலினை பார்த்து கேட்க விரும்புகிறேன். ஆம்ஸ்டாங்கை கொலை பண்ணுறதுக்கு நீங்களா ஏற்பாடு பண்ணீங்க? இல்லை. உதயநிதி ஏற்பாடு பண்ணாரா? இல்லை. இப்போ சிபிஐக்கு போகிறதுல உங்களுக்கு என்னையா பிரச்சனை? அவன் சொல்கிறான்றதுக்காக 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி உச்சநீதிமன்றத்தில் போய் மக்கள் வரி பணத்தை செலவு பண்ணி வாதாடுறீங்களே, அறிவு வேணா? ஒடுக்கப்பட்ட மக்களையும் தாண்டி பலரால் விரும்பப்பட்ட ஒரு தலைவர் அவர். கூப்பிட்டு சார் இல்லை சார் நம்ம இதுக்கு அப்பீல் பண்ணலாம். யோ இவ்வளோ பேர் மேலே பிரியமாக இருக்காங்க, நம்ம பண்ணல, அப்புறம் ஏயா போயா மூடிக்கிட்டு நானே ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன் சிபிஐக்கு, அவ்வளோதானே? அந்த முடிவு எடுக்க துப்புல. ஆனால் குளத்தூரில் ஒரு டான்ஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னா போகிறது அஜய். நீங்கள் வீட்டில் உட்காந்து ஸோ ஆள தகுதி இல்லாத நபர் மு க ஸ்டாலின். ஒரு சிம்பிளாக நான் கேட்ட கேள்வி சிம்பிள் தானே மாலதி? இல்லை சார் அது கொடுக்கக்கூடாது, நான் பிரச்சனை பாரியா மற்ற கேஸில் போய் சண்டை போடுறீங்க, ஓகே. சந்தேகப்படுறாங்க. உத்தரப்பிரதேசத்தின் முன்னாள் முதல்வர் செல்வி மாயாவதி அவர்கள் வந்து இந்த வழக்கை சிபிஐக்கு விசாரணைக்கு அனுப்புங்கள்னு சொல்கிறாங்க. நம்ம மேலே தப்பு இல்லைன்றதுக்காகவே இதை சிபிஐக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. நமக்கு என்ன பிரச்சனை? நீ கொலை பண்ணியா? இல்லை மூடிட்டுது, முடிச்சு போச்சா, அதை விட்டுட்டு அப்பீல் பண்ண. அப்படியா அப்பீல் பண்ணலான்றீங்களா? நல்லது பண்ணுங்க ஆக அப்படின்ட்டு போனால் இப்படி தான் உட்காந்துருப்பீங்க. மு க ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன திறமை இருக்கிறதோ அதுக்கு வந்து மக்கள் வந்து கரெக்டான இடத்துக்கு உட்கார வச்சிருக்காங்க. சரிப்பா, போயிட்டு பேரனோட விளையாண்டுட்டுங்க, சந்தோஷமா இருங்க. நான் வரவேற்கிறேன், அவருக்கு அதான் பிடிக்குது. அதையும் நான் சொல்கிறேன். நான் தான் சொன்னேன்ல, ஜூன் 23 வீட்டுக்கு போகும்போது இப்போ தான் டிகிரி முடிச்சிருக்கான் போல இருக்கு, அப்போ தான் போனான் பேரன் வெளிநாட்டுக்கு போகிறான், அதுக்காக தான் எல்லாரும் விருந்துக்காக வந்திருக்கோம் அப்படின்றாரு. ஏதோ வந்தோடனே இளம் ரத்தத்தை பாய்ச்ச போறேன்னுலாம் செய்தி வந்துச்சு. வாயை பிடுங்காத கம்முன்னு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அவருக்கு இதான் பிடிக்குது. அண்ணியோட போய் வெளிநாட்டுக்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரட்டும். நான் முன்னாடியே போய் சுற்றி பாருங்கன்னு தான் சொன்னேன். கவர்மெண்ட் செலவில் சுற்றி பார்க்காதீங்கன்னு தான் சொன்னேன். இது மாதிரி இப்போ லண்டனுக்கு உங்கள் துட்டு செலவு பண்ணி தானே போகிறீங்க, இது மாதிரி போங்க. ஐரோப்பாவில் பல நாடுகள் இருக்கிறது. ஹார்முஸ் கால்வாய் பக்கம் மட்டும் போயிடாதீங்க, குண்டு கிண்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. மற்ற இடங்களுக்கு போங்க, சுற்றி பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. அதை விட்டுட்டு ஆட்சி பண்ணுறேன் கிழிக்கிறேன்ட்டுலாம் இங்கே வந்தீங்கன்னா போய் குளத்தூர்லேயே உட்காந்துருக்க வேண்டியதான், அவ்வளோதான். 10,000 ரூபாய் வச்சுட்டு அவர் எங்கே தான் போவார்? நேரு அவர்கள் ஒரு வாட்டி தருவார், மறுபடி தருவாரா? மர்மவனோட வாட்செல்லாம் விற்றிங்கனால எல்லா நாடையும் சுற்றி பார்க்கலாம், ஃபஸ்ட் கிளாஸில் போய் சுற்றி பார்க்கலாம். ஸோ ஆம்ஸ்ட்ராங் வழக்கை போலவே முதல்வர் அவர்களுக்கு இன்னொரு வழக்கு குறித்த இன்னும் 2 வழக்குகள் வேண்டுகோளை இந்த நேரத்திலே வைக்க விரும்புகிறேன். ஒன்று மணல். ஐஐடி கரக்பூர், அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல்வேறு ஏஜென்சிகளின் துணையோடு எவ்வளவுதான் மணல் அள்ளப்பட்டிருக்கிறது என்று ட்ரோன்கள் மூலமாக ஆய்வு செய்து 1.5 ஆண்டில் மட்டும் 4700 கோடி ரூபாய்க்கு மணல் சட்டவிரோதமாக அள்ளப்பட்டதற்கான ஆதாரங்கள் எங்களிடம் கிடைத்துள்ளன என்று அமலாக்கத்துறை தமிழக டிஜிபிக்கு கடிதம் எழுதியது. இவங்க என்ன இஷ்டத்துக்கு இவங்க பாட்டுக்கு விசாரணைகள் நடத்திட்டு இருக்காங்க, இதெல்லாம் ரொம்ப தப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மக்கள் வரி பணம் கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவு பண்ணி நீர்வளத்துறை, தமிழக காவல்துறை இவங்க எல்லாம் உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறையின் மணல் ஊழல் தொடர்பான விசாரணைக்கு எதிராக தொடுத்த மேல்முறையீடு இன்னும் நிலுவையில் இருக்கிறது. இந்த நேரத்திலே முதல்வர் அவர்களுக்கு அவர் மூக்குக்கு கீழே நடந்திருக்கும் இன்னொரு விஷயத்தை சொல்லிவிடுகிறேன். இந்த சிஎம் எப்படிப்பட்டவர்னு தெரியாமல் அதே மும்மூர்த்திகள் திருப்பி களத்தில் இறங்கியிருக்கிறார்கள். ராமச்சந்திரன், ரத்னம், கரிகாலன் 3 பேரும் போய் தமிழக அமைச்சரவையில் ஒரு முக்கியமான அமைச்சரை சந்தித்து விட்டார்கள். ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பண்ணித்தரேன். ஜானை வச்சு சிஎம் கிட்ட சரியான நேரத்தில் சொன்னால் சிஎம் சரிட்டுவார். எதுக்கு? நீங்கள் மணல் தட்டுறதுக்கா? அவங்களும் நம்பிக்கையோடு வந்து பார்த்துருக்கிறார்கள். அவர்களுக்கு பதில் சொல்லும் விதமாக உச்சநீதிமன்றத்தில் அந்த அப்பீலை வாபஸ் வாங்கிட்டீங்கன்னா இதான் பதில் அவங்களுக்கு. அது போதான் தான் திருப்பி ஆள்றதுக்கு போகிறாங்கன்னா இவங்களுக்கு எவ்வளோ ஆசை இருக்கும். அதனால் இந்த தகவலை தெரிந்து கொண்டு முதல்வர் அந்த அப்பீலை வாபஸ் வாங்கிட்டாருன்னா போதும், ஓடுவாங்க பாருங்க, நிற்காம ஓடுன்னு இவங்களும் ஓடுவாங்க. இந்த துரைமுருகனை விட்டுருங்க, பாவம் நடக்கவே முடியல. ஆனால் ஜெயிலுக்கெல்லாம் அனுப்பணும், உள்ள நிம்மதியாக இருக்குது, ரெஸ்ட்டு தானேம்மா, உள்ள ஜெயிலில் குவாரண்டைனில் வைக்க சொல்லிடலாம்.
குவாரண்டைன் இல்லையா? ஆமாம், அவர் ஏ கிளாஸ் போட்டு சரி, அவர் ஏ கிளாஸியா, ரைட்டியா? பழைய முன்னாள் அமைச்சர். ஏ கிளாஸ்ல. அதோடு சேர்த்து டாஸ்மாக் தொடர்பான மேல்முறையீட்டையும் டாஸ்மாக் நிறுவனமும் அரசும் வாபஸ் வாங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இதையும் நான் வேண்டுகோளாக கோரிக்கையாக வைக்கிறேன். இன்னொன்று, தேவையற்ற முறையீடுகள் அமலாக்கத்துறையின பொய்கேசப்படுது. பராசக்தி எடுத்ததுக்காகவே திருப்பி 10 வருஷம் உள்ளே வைக்கணும். இப்போ இதே முரளி வேறு எடுத்துருக்காங்க சார், நல்லா இருக்கு சார். சரி, அதுக்காக வேணா ஒரு 5 வருஷத்துக்கு குறைச்சிக்கலாம். அப்படிலாம் குறைக்க வேணாம் சார், முரளி போட்டோம் சார். அடுத்ததா சார், இப்போ தான் மு க ஸ்டாலின் அவர்கள் பற்றி பேசணும் சார். அவர் தொடர்பான இன்னொரு செய்தி வேறு வந்திருக்கு. மு க ஸ்டாலின் அவர்களின் சிந்தையில் உதித்த வடசென்னை வளர்ச்சி திட்டத்தை தாவேக அரசு முடக்குதான் சார். சேகர் பாபு அவர்கள் வருத்தத்தோடு பேசியிருக்காரு சார். நேற்று நம்ம பேசணும் சார். இதை 200 கோடி ரூபாய் வந்து சிஎம்டிஏ தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட கடன் வாங்கினாங்க. அப்போ கூட பண நெருக்கடியில் இருக்காங்க. அதனால திரு சேகர் பாபு அவர்கள் என்னென்ன மாதிரியான வளர்ச்சி திட்டங்களெல்லாம் அறிமுகப்படுத்திட்டு போனாரோ, இதெல்லாம் செய்யணும் வடசென்னைக்கு அப்படின்னு சொன்னது எல்லாத்தையுமே இவங்க ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு. உசிலம்பட்டி சந்தையில் வேணால் உதிச்சிருக்கோம், இவரோட சிந்தையில் எதுவும் உதிக்காதுன்றது தெரியும். இந்த ஆள் கொள்ளையடிக்கிறதுக்கு ஸ்கீமை போட்டுட்டு அந்த மொத்த ஸ்கீமுமே ஸ்கேமுப்பா தம்பி. அந்த பக்கம் போனேன்னா தெரியும். ஏழை விளிம்பு நிலை உழைப்பாளி மக்கள் எல்லாம் சொகுசாக குளிரூட்டப்பட்ட அறையில் அமர வேண்டும் என்பதை நானும் ஒப்புக்கொள்கிறேன், விரும்புகிறேன். குறுக்குப்பேட்டையில் கருவாட்டு மண்டிக்கு பக்கத்தில் ஏசி பஸ் ஸ்டாண்டு கட்டினா அது எப்படிப்பட்ட பயன்பாட்டில் இருக்கும்? மெயின்டைன் பண்ண முடியுமா? அங்கே பூரா ஏசி பஸ் ஷெல்ட்ரு சிஎம்டி துட்டில். அதான் வடசென்னை வளர்ச்சி திட்டமா? மக்களுக்கு ஒதுக்கிற வீட்டை பராமரிக்கிறது ஒன்றும் எவ்வளவோ விஷயங்கள் நீ செய்யலாம். ரோடு போடலாம், நிறைய டஸ்ட் இருக்காங்க, எவ்வளவோ செய்யலாம். வடசென்னையில் வட்ட வட்ட மழை பெய்யறப்பெல்லாம் தேங்கி நிற்கிது சார். அதாவது என்னன்னா, சிம்பிளாக கட்டுமானம் பண்ணோம், கமிஷன் அடிக்கணும், இவ்வளோ தான் சேகர் பாபுவோட ஒரே எண்ணம். அதான் யானைக்கு செலவு வச்சாங்களே, அதே தான். கோயில் அது ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்கு சார், இருக்கு. கோயில் யானை செத்து போச்சு, யானைக்கு சிலை, எனக்கு ஒரு கட்டுமானம். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் துட்டை எடுத்து குளத்தூரில் கல்லூரி. ஏன் மயிலாப்பூர்லேயே கல்லூரி கட்டினா கபாலீஸ்வரர் கோச்சுக்கு வர? அவர் துட்டு தானே, அவர் ஏரியாவில் தானே கட்டணும். நைட்டு கனவு ஒன்று சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த சிந்தையில் சந்தையில் இந்த பேச்செல்லாம் சேகர் பாபுவை பேச விட்டுட்டு சிஎம் வேடிக்கை பார்த்துட்டு இனியும் இருக்கக்கூடாதுன்றேன். இல்லை அதான் வச்சுட்டாரு, எஸ்சிபிஐக்கு மாற்றிட்டாரு திரு ஆம்ஸ்ட்ராங் கேஸை. அது மட்டும் பத்தாது, சிஎம்டிஏ வழக்கை விசாரணைக்கு எடுத்து சேகர் பாபு சிட்டிங் எம்எல்ஏ ப்ராப்பராக இந்த அருண் பண்ண அயோக்கியத்தனத்தெல்லாம் பண்ணாமல் ஆளுநரிடம் வழக்கு தொடுக்க அனுமதியை உரிய முறையில் பெற்று லஞ்ச ஒழிப்புத்துறையில் இப்போ இவங்க மகேஸ்வரியும் செய்வாங்க, அனதர் ஒரு டைரக்டர் போட்டு சேகர் பாபு மீது விசாரணை தொடங்கி டெய்லி ஒரு சம்மன் கொடுத்தீங்கன்னா சிந்தையில் எதுவும் தோணாது. இது போக ஏற்கனவே சேகர் பாபு மீது லஞ்ச ஒழிப்புத்துறையில் இருந்த ஒரு வழக்கு அவசரமாக முடிக்கப்பட்டிருக்கிறது, பின்னிமேல் வழக்கு. ஆமாம், சேகர் பாபு மட்டுமல்லாமல் அதிமுகவை சேர்ந்த பாலகங்கா ஆகியோர் அதில் குற்றவாளிகள். பாலகங்கா தாவேகாவில் சேர்ந்து விட்டார் என்று நினைக்கிறேன். அதை பற்றிலாம் கவலைப்படுற ஆள் சிஎம் கிடையாது. அதனால் அந்த வழக்கை மீண்டும் தோண்டி எடுங்கள். சேகர் பாபுவோட சிந்தையில் ஆசிரை ஊற்றுனீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். சிந்தையில் உதிக்குதா? அதனால் அந்த வேலையை பார்த்துடணும். நான் எதிர்கட்சியே இல்லாமல் போகுது அப்படி இப்படின்லாம் நிறைய சொல்கிறாங்க, அதெல்லாம் தூக்கி ஓரமாக வைங்க. மக்கள் பணத்தை திருடுனியா இல்லையா போய் பதில் சொல்லு, அவ்வளோதான். இதை இவரால் தான் செய்ய முடியும், செய்யுங்கள். தினமலர் இன்னைக்கு எப்படி வரவேற்று எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா? ஆளுங்கட்சி நல்லா ஆட்சி செய்யும் போது எதிர்கட்சியோட தேவை என்ன இருக்குது? அப்படிலாம் இல்லை, எதிர்கட்சிக்கான தேவை எப்போதும் இருக்கிறது. இன்னும் செம்மையாக ஆட்சி செய்ய வைக்க எதிர்கட்சிகள் தேவையில்லவா? இன்னொன்று, நீங்கள் சொல்கிறத நான் வேறு மாதிரி பொருள்படுத்திக்கிறேன். சேகர் பாபு எதற்கு, பரந்தாமன் எதற்கு, மு க ஸ்டாலின் எதற்கு, உதயநிதி எதற்கு, தினமலர் ஜூனியருடன் சவுக்கு மீடியா இருக்கிறதே, அடடே போதாதா? இன்னும் அவங்களோட வீல் டூ பெட்டர் ஜாப். அவங்க காண்டில் பேசுகிறாங்க, நமக்கு அதெல்லாம் எதுவும் இல்லை. தினமலர் இன்றைக்கி எப்படி வரவேற்று இப்போ விளம்பரமாக போடுறாங்க பார்த்தீங்களா? யோ கவர்மெண்ட் செஞ்சிருச்சியா, நீங்கள் உங்கள் பக்கம் பண்ணுங்கயா. அது மாதிரி தானே நம்மளும் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளோதான். தேவையில்லை எதிர்கட்சி, அதுவும் இப்படிப்பட்ட கேவலமான கலீஜ் எதிர்கட்சி தேவையில்லை. பொதுவாக எதிர்கட்சிகளோட நோக்கம் வந்து மக்களுக்காக இந்தந்த தேவைகள் இருக்குது அப்படின்றத ஆளுங்கட்சிக்கிட்ட சொல்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். பட் இவங்க வந்து ஆளுங்கட்சியை காலி பண்ணிட்டு திரும்ப வந்து திருடணும்னு தானே நினைக்கிறாங்க. அப்சல்யூட்லி சார். பழனி ஆண்ட ஒரு கோயில் நடத்த ஒரு 1.5 ஏக்கரை வந்து வேற ஒருத்தவங்க பட்டா போட்டாங்க சார். அது தொடர்பாக வந்து சிபிசிஐடிக்கு மாற்றிருக்காங்க அந்த வழக்கு. இந்த நடத்த வாங்கினதே அறநிலைத்துறை அமைச்சர்னு உருட்டிட்டு இருந்தாங்க, கவனிச்சிங்களா? ஆமாம், ரமேஷ் அவர்கள்னு சொல்லிட்டு. யார் இது மாதிரி உருட்ட வச்சது? திமுக வந்து யாராவது இருப்பாங்க. பொய்யா சார்? அவர் ஏமா பண்ண போறாரு சார்? இத்தனைக்கு இது 100 கோடின்றாங்க சார். 100 கோடி அவர்கிட்ட எப்படி சார்? 20 ஏக்கரோ என்னமோ அவங்க அப்பா வாங்கினாரு. வேல்யூ 2 crores. ஓகே. ஜூனியர்ல இது பற்றி செய்தி வந்திருக்கு. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரத்தில்
தண்டாயுதபாணி சுவாமிகள் மடம் இருக்கிறது. அந்த மடத்துக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான 1.4 ஏக்கர் நிலத்தை வெறும் 2 கோடி ரூபாய்க்கு தனிநபர்கள் 2 பத்திரம் செய்து கொடுத்திருக்கிறார்கள் மடத்தின் முக்கிய புள்ளிகள். நிலத்தை வாங்கியவர்கள் மாவட்டத்திலேயே இருக்கும் இனிப்பு மாஜியின் பினாமிகளாம். சக்கரபாணி அவர் தான் அந்த ஊர். இப்போ ரமேஷ் வாங்கினார்னு நீங்கள் உருட்டுறீங்க, அண்ணனை கோத்து விட்றீங்களா? கோர்த்துட்டு 3 பேர் எஃப்ஐஆர் வாங்கி அது இப்போ இந்த மாதிரி ரமேஷ் தான் அந்த லேண்டை வாங்கினாருன்னு பரப்புறதுக்காக அவங்கள கைது பண்ணியிருக்காங்களே, அது கரெக்டாக பார்த்து? கரெக்டு தான் சார். ஏன்? ஆமாம், வதந்தி பரப்புனாலும் கைது தான் பண்ணணும். அடுத்து அதை ஆரம்பிப்பாங்க. ஸ்டார்டிங்கே மொட்டிலே கறிக்கிறேன்னு சொல்லுவீங்க பாருங்க, அந்த மாதிரி. கரெக்டு. எல்லாம் அலோவ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, புரியுதா? உனக்கு தெரியும் அது பொய். பண்ணது திமுக. அந்த 2 பேர் வாங்கினாங்களே, அந்த லேண்டை வாங்கினாங்களே, கோர்ட்டெல்லாம் ஏமாற்றி வாங்கியிருக்காங்க. இந்த ஜஸ்டின் மணிகண்டன்ற ஆள் அதுக்கு முன்னாடி ஒரு சப் ரிஜிஸ்ட்ரார் அங்கே இருந்திருக்காரு. அந்த நான் பண்ண முடியாது போய் அப்படின்ட்டாராம். அந்த இடத்திற்கு என்று ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கக்கூடிய சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் பண்ண முடியாதுன்ட்டார். அந்த ஜஸ்டின் மணிகண்டன் பழனியின் சார் பதிவாளர் அல்ல, கொடைக்கானலில் இருக்கும் சார் பதிவாளர். அவருக்கு இதை கூடுதல் பொறுப்பு போட்டு பத்திரப்பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பண்ணி மாட்டிக்கிட்டாங்க. அண்டு அந்த சிங்கிள் ஜட்ஜு இந்த ஆர்டரை எதிர்த்து டிவிஷன் பெஞ்சில் டெம்பிள் அப்பீலுக்கு போய் பத்திரத்தை ரத்து பண்ணிட்டாங்க. இப்போ யாருக்கும் இல்லை, போச்சு. அந்த 2 கோடி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களே, அவங்களுக்கு 2 லட்சம் கொடுக்குறது கூட வசதி இல்லையா. ஸோ கிரைம் பிரான்ச் சிஐடிக்கு இந்த இன்வெஸ்டிகேஷன் போயிடுச்சு. அண்டு மோடக் வில் டூ எ குட் ஜாப். இன்னொன்று, அங்கே இருந்த ஒரு சனி ஒழிந்து காற்றிற்கு சென்று விட்டது. அதனால் காட்டில் கரடியுடன் பேசிக்கொண்டு. ஆமாம், அதனால் அங்கே விசாரணை நியாயமான முறையில் செம்மையாக நடைபெறும் என்று நம்பிக்கையோடு இருக்கலாம். இது மாதிரி எத்தனை பத்திரப்பதிவு பண்ணியிருக்காங்கன்னே தெரியல. இது ஒரு லெபோரியஸ் டாஸ்காக தான் தோணும். பட் விஜய் இதை கையில் எடுத்துட்டார். செஞ்சு முடிங்கன்றேன். மலைக்கெல்லாம் கூடாது. நீங்கள் ஒரு வாரத்தை உத்தரவு போட்டிங்கன்னா பட் இதுக்கு விசாரிக்க தானே இருக்காங்க அதிகாரிங்க. தண்ட சம்பளம் வாங்கிக்கிட்டு அவ்வளோ பொய் கேஸ் 70 பொய் கேஸ் போட்டாங்க நம்ம மேலே. அது சார்ஜ் ஷீட் வேறு. சார் இதை ஒரு கோரிக்கையாக வச்சிடலாம் சார். இப்போ தும்முனா தான் கரெக்டாக இருக்கும். சரி சொல்லுங்கள். ஜேர்னலிஸ்ட்டுகள் மேலே போட்ட வழக்கெல்லாம் கவர்மெண்ட் நினச்சா திரும்ப பெறணும் சார். இன்னும் அக்கௌண்ட்டே டீஃப்ரீஸ் பண்ணல மாலதி. 17 அக்கௌண்ட்டு இந்த தேனியில் போட்ட பொய் கஞ்சா வழக்கில் ஃப்ரீஸ் ஆகி இன்னும் இருக்குது. தேனி இன்ஸ்பெக்டர்கிட்ட எதுவும் உத்தரவு எதுவும் வந்துச்சாங்க அப்படின்னு கேட்டேன்னா இது வரைக்கும் உத்தரவு வரவில்லை என்கிறார். இந்த கேஸு பொய் கேஸு, அந்த கேஸுக்கும் அந்த அக்கௌண்ட்ஸுக்குமே சம்மந்தம் இல்லை. அம்மாவோட பென்ஷன் அக்கௌண்ட்டும் அதில் தான் இருக்குது. செத்தே போயிட்டாங்க அம்மா. இப்போ அந்த பணத்தை வாங்கி தங்கச்சிக்கிட்ட கொடுக்கலான்னு பார்த்தா அதை டீஃப்ரீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த அதிகாரிகளுக்கு என்னதான் வலிக்குதுன்னு தெரில. அவர் சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி அன்பும் இந்த சட்டம் ஒழுங்கு டிஜிபி திரு மகேஷ்குமார் அகர்வாலும் ஒரு உத்தரவு போட்டாங்கன்னா நாளைக்கு டீஃப்ரீஸ் ஆகிடும் அக்கௌண்ட்டு. இன்னும் மதுரவாயில் அந்த வீடு 3 வருஷமாக ஒரு வீடு பொருளோட சீல் வச்சுருந்தா எப்படியா இருக்கு அந்த வீடு? போய் தாசில்தார்ட்ட லெட்டர் கொடுத்தா மதுரவாயில் தாசில்தார்ட்ட போயிட்டு இந்த மாதிரி அம்மா இறந்துட்டாங்கங்க, வீட்டு சாவி என்கிட்ட ஒப்படைங்கன்னு சொன்னால், சார் நீங்கள் ஒரு கோர்ட்டில் ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வந்துடுங்க. கோர்ட் ஆர்டர் வாங்குது எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு கோர்ட் உத்தரவின் பேர்ல அது வீடு பூட்டப்படல. வீட்டின் உரிமையாளர் இல்லாததால் சீல் வைக்கிறாங்களாம். அதுக்கப்புறம் உரிமையாளர் எங்கள் அம்மா போய் கேட்கும்போது கொடுக்கல. கவர்மெண்ட்டு நல்லா செய்யணும்னு நினச்சாலும் இந்த நடுவில் இருக்கும் குறுக்கள் இருக்கிறார்கள்ல, இவர்கள் குறுக்கு சால் ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனந்த விகடன் மீது ஒற்றை எழுத்து நிறுவனம் கொடுத்த புகாரில் போடப்பட்ட வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது. மாரிதாஸ் மீது போடப்பட்ட வழக்கு நிலுவையில் இருக்கிறது. ஃபெலிக்ஸ் மீது போடப்பட்ட 15 வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. தாவேக்காக்கும் திரு விஜய் அவர்களுக்கும் சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க. அவங்க மேல ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி வரதராஜன் மீது போடப்பட்ட வழக்கு நிலுவையில் இருக்கிறது. இதோட சேர்த்து நீங்க அதையும் சேர்த்து தானே பண்ணணும். திமுகவை எதிர்த்து பழிவாங்கப்பட்டவர்கள் எல்லாரையும் இந்த துன்பத்திலிருந்து விடுவிக்க வேண்டியது இந்த அரசின் கடமையா இல்லையா? விசாரிங்க, உண்மை கேஸா பொய் கேஸான்னு விசாரிச்சா தெரிய போதுமா? உண்மை கேஸெல்லாம் வாபஸ் வாங்கினா யாரும் கோரிக்கையே வைக்க போறது, அது நியாயமற்ற கோரிக்கை. போய் நான் இப்போ கேட்குறதே விட்டுட்டேன். நான் இவர் மிஸ்டர் அகர்வாலுக்கும் மிஸ்டர் அன்புக்கும் என்ன பிரச்சனைன்னு எனக்கு உள்ளபடியே தெரியல. 2 வருஷமாக ஃப்ரீஸ் ஆகி கிடக்குது அக்கௌண்ட்டு. அது ரிலீஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன பிரச்சனை, எந்தெந்த அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிருக்குன்னு பட்டியலையும் கொடுத்தாச்சு. இது வரைக்கும் நடக்கல வேலை. என்ன டிஃபிகல்ட்டின்னு எனக்கு உள்ளபடியே புரியல. நீங்கள் இண்டிபெண்ட்டாக வேலை பார்க்குறீங்களா இல்லை அருணுகிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கி வேலை பார்க்குறீங்களா? அருண் மிரட்டினாருன்னு சொல்கிறாங்க சார். யார்? அகர்வாலா அருண் மிரட்ட முடியுமா? அவர் டிஜிமா. அன்பு ஈக்குவல் காட்டுறது எப்படி மிரட்ட முடியும்? அப்போ நீங்கள் அருணுக்கு லாயலாக இருக்கீங்களா விஜய்க்கு லாயலாக இருக்கீங்களா? இப்போ இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் டீஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா விஜய் வந்து யாரை கேட்டு நீங்கள் டீஃப்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்க போகிறாரு உங்ககிட்ட. இல்லை புஷி ஆனந்த் சண்டை போடுவாரா? ஆதவ் கோச்சுப்பாரா? நிர்மல்குமார் ஏன் பண்ணீங்கன்னு கேட்பாரு உங்களை. அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை? உழைச்சி சம்பாரிச்ச காசு, அருணை மாதிரி திருடி சம்பாரிச்ச காசு இல்லை அது. அசால்ட் பழனிசாமி அவர்கள் ஒன்று சொல்லியிருக்காங்க சார். அவங்கவுங்க சொத்தை காப்பாற்றுறதுக்கு வேற கட்சியில் போய் சேர்ந்துக்கிட்டு ஏன் மேலே தூக்கி பழிய போடுறாங்க. நான் தான் ஏதோ திமுகவோட போய் கூட்டணி பேச்சுவார்த்தை பேசுனேன்னு சொல்லிட்டு அப்படின்றாரு சார். இவர் எப்படி இவர் சொத்தை காப்பாற்றி கொள்ள
பிரயத்தனம் செய்கிறாரோ அப்படித்தான் அத்தனை பேரும் அவரவரது சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்ள முயற்சி செய்வார்கள். இவருக்கு சொத்தை காப்பாற்றணுன்ற ஒரு கவலையோ அக்கறையோ இல்லை என்றால் அந்த 25 பேருக்கும் பழைய பதவிகளை கொடுப்பதில் இவருக்கு என்ன சிக்கல்? நல்லா யோசிச்சு பாருங்க. வேலுமணி, தங்கமணி, நத்தம் விஸ்வநாதன், KP அன்பழகன், இன்னும் காமராஜ், தங்கமணி இன்னும் அந்த கட்சியில் தான் இருக்கிறார்கள். இப்போது நீங்கள் நடத்தும் கூட்டங்களில் அவர்கள் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கான காரணம் அவர்களது பழைய பதவியான மாவட்ட செயலாளர் பதவிகளை நீங்கள் தரவில்லை என்பது தான். அதை கடிதமாக எழுதி உங்கள் கையில் கொடுத்துட்டாங்க. கொடுக்குறதுல உனக்கு என்ன பிரச்சனை? அப்போது கட்சியின் நலனை விட உங்களோட வரட்டு பிடிவாக தான் உங்களுக்கு முக்கியமாக இருக்குது. அவனாவது சொத்தை காப்பாற்றுறதுக்காக தான் போகிறான். நீ உன் ஈகோவுக்காக கட்சியை நாசம் பண்ணுற. விழுப்புரம் மாவட்டத்தில் CV சண்முகத்தின் ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளையும் கட்சி பதவியிலேருந்து நீக்கியிருக்கிறார். இன்னைய அறிவிப்பு இது. அப்போ நோக்கம் என்ன? கட்சி நடத்துகிறதா, CV சண்முகத்தை பழி வாங்குறதா? அப்போ எதுக்கு உன் கட்சியில் இருக்கணும்? எதுக்குப்பா உன் கட்சியில் இருக்கணும் சொல்லு. அவங்களும் தப்பு பண்ணாங்க, நீங்களும் தப்பு பண்ணியிருக்கீங்க இல்லையா? யாரும் வந்து அந்த 25 பேரும் தாவேக்காக்கு ஓட்டு போட்டது சரியான நடவடிக்கை, சரியான காரியம் என்று யாரும் சொல்லவில்லை. நீ தப்பண்ணல. விரைவில் நல்ல செய்தி வரும். என்ன நல்ல செய்தி? 3வது இடத்துல உட்காந்துருக்கிறது நல்ல செய்தி உனக்கு. ஆனா இன்னைக்கு திமுக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலன்றாரு சார். அதை தான்ப்பா சொல்கிறேன். விரைவில் நல்ல செய்தி வரும்னா என்ன நல்ல செய்தி சொல்லுங்க. என்ன நல்ல செய்தி? தோத்து 3வது இடத்துக்கு போயிருக்கீங்க. இப்போ எப்படி நல்ல செய்தி வரும்? அந்த காலகட்டத்தில் 4 முதல் 10 வரையிலான தேதிகளில் தம்பிதுரை எடப்பாடி முதல்வர் ஆவார்னு பேட்டி கொடுத்தாரா? உங்கள் கட்சிக்காரன் தானே, எம்பியாக தானே இருக்காரு. எங்கேயாவது யோ நான் எப்படியா முதல்வராக முடியும்ட்டு சொன்னாரா எடப்பாடி? செம்மலை சொன்னாரா எடப்பாடி முதல்வர் ஆவார்னு? தமிழ்நாடு முழுக்க அதிமுக திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு செய்திகள் பரவிட்டு இருக்கு. அதை பத்தி மறுப்பு கூட தெரிவிக்கல. எங்க மறுப்பு தெரிவிச்சீங்க நீங்க? இப்போ வந்து சொல்ற அது மாதிரி நடக்கவே இல்லைன்னு. உங்கள் கட்சியின் MP எடப்பாடி முதல்வர் ஆவார்னு பத்திரிகையாளர் சந்திச்சு சொல்றாரு. என்னையா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான்னு நீ தானே கண்டிச்சிருக்கணும். கண்டிச்சியா? அற்ப புத்தி உள்ளவர்கள் உயர்ந்த இடத்திற்கு என்னைக்குமே போக முடியாது. தன்னம்பிக்கை இல்லாதவர்கள் தலைவராகவே ஆக முடியாது. தன் மீது நம்பிக்கை இருப்பவன் மட்டும்தான் தலைவனாக முடியும். எடப்பாடி பழனிசாமி ஒரு தன்னம்பிக்கை இல்லாத கோடை என்பதைத்தான் அவரது நடவடிக்கைகள் தினந்தோறும் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றன. இப்போ வந்து சொல்றாரு திமுக எங்களுக்கு தீய சக்தி தான். ஒன்னா உறவாடும் போது தெரியலையா? கட்டடக்காரனை கூட்டு போயிட்டு உதயநிதியோடு பேசும்போது உங்களுக்கு தெரியவில்லையா? திமுக கூட்டணி கட்சி எல்லாருமே சொல்றாங்க பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. அப்புறம் ஏன் அவங்கெல்லாம் ஏன் சொல்லணும்? சண்முகம் போன்ற ஒரு மதிப்புமிக்க தோழர், காதர் மொய்தீன் போன்ற ஒரு மூத்த தலைவர் எதற்கு இப்படி ஒரு அபாண்டமான படியை சொல்ல வேண்டும்? நீங்கள் வந்து பத்திரிகையாளர் கூப்பிட்டு அப்படிலாம் ஒன்று நடக்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் நம்பிக்கை பண்ணாங்க. தலைமை பதவிக்கு துளியும் தகுதி இல்லாத நபர் தான் இந்த பழனிசாமி. இவர் இருக்கும் வரை இந்த கட்சி உருப்படாது. விழுப்புரம் மாவட்டத்தில் 15 நிர்வாகிகளோட கட்சி பதவி பறிப்பதற்கான தேவை எங்கிருந்து வந்தது? அது எப்போ நடந்துச்சு இல்லையா? 2 பேரும் தானே அடிச்சுக்கிட்டாங்க. பசுபதி டீமாக அடிச்சுக்கிச்சு, CV சண்முகம் டீமாக அடிச்சுக்கிச்சு. இந்த அடிதடிக்கு இந்த பிரச்சனைக்கு காரணம் நீ தானே. இப்போ அடுத்ததாக இவங்களெல்லாம் நீக்கிட்டு புதிய பொதுக்குழு உறுப்பினர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். பொதுக்குழுவை கூட்டணும்னா பொதுக்குழுவை கூப்பிட்டு இவருக்கு கரகோஷம் பண்ணுங்கள் ஆண்டவரை அப்படின்ட்டு சொல்கிறதுனா கைத்தட்டல் மாதிரியான குரூப்பை பொதுக்குழுவில் சேர்த்துக்கிட்டு இருக்காரு. இனி அதிமுக என்ற கட்சிக்கு எந்த ஜென்மத்திலும் எதிர்காலம் இல்லை. காலத்தின் கட்டாயத்தால் சில அழியத்தான் வேண்டும். சில அழிஞ்சு தான் போகும், வேறு தவிர்க்கவே முடியாது. நான் கம்யூனிஸ்ட் கட்சிகளோட உதாரணத்தை சொல்லியிருக்கேன். இன்றைக்கி சிறு துரும்பாக உழவி கொண்டு இருக்கிறது கம்யூனிஸ்ட் இயக்கம், அவ்வளோதான். 2004 இந்தியாவுக்கு வழிகாட்டிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கி தொங்கு சதை போல் ஒட்டி கொண்டு இருக்கிறது. அதிமுகவுக்கான தேவை திமுகவின் எதிர்ப்பினால் விளைந்த தேவை. திமுக எதிர்ப்பை விட்ட பிறகு எதுக்கு அதிமுக? உங்களை விட திமுக எதிர்ப்பை வலுவாக செய்யக்கூடிய தாவேக இருக்கிறது இல்லையா? எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து அதிமுக மக்களுக்கான கட்சி தான் சார் சொல்லி 4ஆம் வரை வளர்ந்துருக்கு. எடப்பாடியின் மக்களுக்கான கட்சி. மகன், மருமக, மாப்பிள்ளை, சம்மந்தி, SPK நாகராஜ், இதான் ஒரு உலகம். கட்டட தம்பியை விட்டுட்டேனே அபினேஷ். ஸோ திமுக எதிர்ப்பு என்பது இன்றைக்கும் ரிலவெண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா திமுக இன்னும் அலைவாக இருக்குது. அதை கடைசியாக கரூரில் பேசின மீட்டிங்கில் அவங்க தோத்துட்டாங்கன்னு விட்டுறாதீங்க, புதைக்கணுன்றாரு. அந்த வேலையை தாவேக செஞ்சுருக்கு. உங்களுக்கு என்ன வேலை? அதனால் அதிமுகவின் அழிவை கடவுளாலும் தடுத்து நிறுத்த முடியாது, எடப்பாடி பழனிசாமியால் நிச்சயம் முடியாது. நன்றி. நன்றி சார்.